அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த ஒரு முன்னெடுப்பு மிகவும் கீர்த்தியானது, மிகவும் சிறந்தது. இதற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்றே சொல்லலாம். தெய்வ புலவன் சொல்ல முடியாது, மனிதர் புலவர்னே சொல்லலாம். அப்படி அவர் உலகத்திற்கே அரிய கருத்துக்களை அறிவு விருந்தாக அளித்துள்ளார், வழங்கியுள்ளார். அதை நாம் இணையவழி நிகழ்வாக நாளும் ஓர் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் நம்மிடையே 2 ஆளுமைகள் முற்றுதல் செய்வதற்கும் உரைப்பொழிவு செய்வதற்கும் வந்திருக்காங்க. அதிகாரத்தின் தலைப்பு பெண்வெளி சேரல். 91வது அதிகாரம் பெண்வெளி சேரல். இது என்ன ஒரு சிறப்புனா, முற்றுதல் செய்வதும் உரைப்பொழிவு நிகழ்த்தவும் 2 பெண்களே வந்திருக்காங்க. அதுல முற்றுதல் செய்த மாணவி கீர்த்திகா என்பவர் தேவகோட்டை ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியில் முதுகலை தமிழ் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அம்மா, உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்கம்மா. கீர்த்திகா 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 இணைஞ்சிருக்காங்க. சரி, அடுத்து இந்த பெண்வெளி சேரல் என்ற அதிகாரத்தை உரைப்பொழிவு நிகழ்த்துவதற்காக முனைவர் சு மகேஸ்வரி என்பவர் வந்திருக்கிறார். இவரை பற்றி அரிய செய்திகள் இப்ப சமீபத்துல தான் பார்த்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்கள் அனுப்பியிருந்தார், பார்த்தேன். அது பார்த்ததுமே ரொம்ப புதுமையாக இருந்தது, மன நிறைவாகவும் இருந்துச்சு. ரொம்ப இதா இருக்கு. அவரை பற்றி சோதனை பாருங்க. கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இளங்கலை படித்திருக்கிறார். பிறகு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இப்பொழுது கும்பகோணம் அரசினர் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறையில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய திருமணம் சீர்திருத்த திருமணம், அதாவது சாதி மறுப்பு திருமணம், தாலி மறுப்பு திருமணம், ரெண்டும் இது பண்ணியிருக்காப்புல. அது ஒரு புதுமை. பாரதியார் கண்ட புரட்சி பெண்ணாக திகழ்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. இன்னும் சொல்லப்போனா பெரியாரின் கருத்துக்கு அடியொற்றி வாழ்கிறார்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. இவங்களுக்கு இவருடைய கணவரும் பட்டதாரி. அவர் பெயர் ராஜேந்திரன். இவங்க இந்த இணையருக்கு ஒரே ஒரு மகள் மகிழ்வெண்பா, 10 வயதாகுது, 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவங்க இந்த அம்மா மகேஸ்வரி, அவங்க முனைவர் மகேஸ்வரி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடின உழைப்பு செய்பவர். மேலும் பல கவிஞர்களுடைய புத்தகங்களை வாசித்து வந்திருக்கிறார். எல்லா கவிஞர்களுடைய புத்தகங்களும் வாசித்து அறிந்திருக்கிறார். பல ஆளுமைகளின் கவிதை நூல்களை வாசித்து கவிதை எழுதும் பல ஆற்றல் பெற்றுள்ளார். கவிதை பற்றி இவர் குறிப்பில் பார்த்தேன். கவிதை பற்றி அருமையான ஒரு விளக்கம் எல்லாம் அளித்துள்ளார். இவர் கவிதை மற்றும் சிறுகதை எழுதி வருகிறார். விளைச்சலில் சிறுகதிர் என்ற திறனாய்வு நூல் எழுதியுள்ளார். பிறகு வாய்விட்டு சிரித்தார் புத்தர் என்ற கவிதை நூல். அந்த பேரை பார்த்தாலே ரொம்ப அருமையா இருக்கு, புதுமையா இருக்கு. வாய்விட்டு சிரித்தார் புத்தர் என்ற கவிதை நூலையும் எழுதியுள்ளார்.
இப்படிப்பட்ட 2 ஆளுமைகள் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார்கள். இந்த பெண்வழி சேரல் என்ற அதிகாரம் ஒரு வித்தியாசமான அதிகாரம். இதனை முனைவர் மகேஸ்வரி அவர்கள் எப்படி கையாளுகிறார் என்பதை எல்லோரும் கேட்டு ரசிக்க ஆவலாக இருக்கிறோம். முதலில் முற்றோதல் செய்ய கீர்த்தியா என்பவரை முற்றோதல் செய்ய வருமாறு அழைக்கிறேன். மாணவியே, முற்றோதல் செய்த வருங்க. முற்றோதல் செய்யுங்க. கீர்த்திகா, ஆரம்பிக்கலாம். உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க. கேட்டேன். பேசுவேன். கீர்த்திகா, நீ பேசுறியா? முற்றோதல் செய்யுங்க. அல்லது அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 91 பெண்வழி சேரல் அப்படிங்கிற தலைப்பு. மனை விளைவார் மாண்பயன் எய்தார், வினை விளைவார் வேண்டா பொருளும் அது. பேணாது பெண் விளைவா நாக்கம், பெரியதோர் நானாக நானும் தரும். இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பு இன்மை, எஞ்ஞான்றும் நல்லாருள் நானும் தரும். மனையாளே அஞ்சும் மறுமையினான், வினையாண்மை வீறு எய்தல் இன்று. இல்லாமை அஞ்சுவான் அஞ்சும் மற்று, எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல். இமையாரின் வாழினும் பாடு இலரே இல்லால், அமை ஆர்தோள் அஞ்சுபவர். பெண்ணேவல் செய்து ஒழுகும் பெருமை உடைத்து. நாகராஜன், உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. நட்பார் குறைமுற்றா பிறவினையும் ஆண் பொழும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கண் இல். என் சேர்ந்த நெஞ்சர் திறனுடையார்க்கு, எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்து ஆம் பேதமை இல். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் நெறியாளரும் எங்கள் பேராசிரியருமான முருகனையா அவர்களுக்கும், தேவோட்டை ஸ்ரீ சேவூன் அண்ணாமலை கல்லூரியின் தமிழ்துறை முதுகலை தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி மாணவ செல்வமே. அதாவது உச்சரிப்பு அவ்வளவு அருமையா இருக்கு. உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்துச்சு. குரல் வளமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களை பெற்றோர் என்ன தவம் செய்தார்களோ உங்களை இந்த அளவுக்கு வளர்த்து சீராக்கி இருக்கிறார்களே ஆசிரியர் பெருமக்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டியது இருக்குது. கட்டாயம் அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து இந்த அதிகாரத்திற்கு முற்றோதல் செய்ய வருமாறு முனைவர் சு மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆளுமையே வருக, உரை பொழிவு தருக. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்கய்யா. உங்க வீடியோ தெரியல. வணக்கம். சரிம்மா, சொல்லுங்க. சரிதான். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்னும் தலைப்பில் இணைய வழி தொடரை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு முதலில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா. இந்த வாய்ப்பினை எனக்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய இங்குள்ள சான்றோர்கள், மாணவிகள், குறிப்பாக தேவக்கோட்டை ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுதே ஐயா சொல்லிட்டாங்க, இது ரொம்ப சிக்கலான தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா, பெண்வழி சேரல் பத்தி பெண்ணே பேசுறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. கண்டிப்பா இது உண்மைதான். என்னன்னா, பெண்ணோட பாடுகளை ஆண் சொல்றதை காட்டிலும் பெண் சொல்லும்
அதுல வலி இருக்கும் அப்படிங்கிறத நம்புற ஒரு சாதாரண வாசகி நான். பாத்தீங்கன்னா மொழியிலையும் அப்படிதான் இருக்கு. இப்ப ஒரு கவிதை எழுதும்போது மானே தேனே பொன்மானே இப்படியே நிலவு ஆறு இதெல்லாம் சொல்லி எழுதுவாங்க. ஆனா வீட்டுல சண்டைன்னு வந்துட்டா அவ்வளோ திட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அதுலயும் பெண் பெயரை சொல்லிதான் திட்டுவாங்க. இப்ப நடப்பியல் வித்தியாசமா இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற புனைவுகள் இலக்கியத்துல வித்தியாசமா இருக்கு. இப்போ முரண்பாடு இங்கேயே இருக்குது. இலக்கியத்துல ஒன்னாவும் நடப்பியல்ல ஒன்னாவும் இருக்குது இல்லையா? இதுல இருந்து நம்ம அப்படியே ஆரம்பிப்போம். குறிப்பா ஆண்டான் அடிமை சமூகத்தில இருந்து சொத்துடைமை சமூகத்துக்கு வேகமா மாறிக்கிட்டு இருக்கிறப்பதான் அந்த 14 கணக்கு நூல்கள் எல்லாம் தோற்றம் பெறுது. அதுல பெருகி வளர்ந்த வளர்ச்சியும் நாகரிகமும் மக்களை ஒற்றுமைப்படுத்திய அதே நேரம் அடுக்கடுக்கா பிரிவுகளை பிரிச்சும் வைக்குது. இப்படி உருவாக்குதல் அழித்தல் என்கிற முரண்களுக்குள் சிக்கி கொண்ட அன்றைய கால சமூகத்திற்கு பெண் ஒரு செல்வமா பாதுகாக்கப்பட வேண்டியவளா, அடக்கி ஒடுக்கப்பட வேண்டியவளா, மனிதர்ல 2ஆம் தரமா பார்க்கப்பட வேண்டியவளா சூழல் அப்ப நிலவுனுச்சு. இந்த சூழலை திருவள்ளுவர் குறிப்பா பெண்களுக்கான குரல்ல நிறைய இடங்கள்ல வெளிப்படுத்தினாரு. புறச்சூழல் தான் அகத்தை தீர்மானிக்குது. அப்படி அன்றைய கால சமூகத்தை ஒரு படைப்பாளனாக திருவள்ளுவர் நம் முன்னாடி வச்சிருக்கிறார். திருவள்ளுவரும் பெண்ணை கடவுளுக்கு இயற்கைக்கு ஒப்பானவளா உயர்த்தியும் அநேக இடங்கள்ல பெண்ணை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை சொல்பவராகவும் திருக்குறள் வழியே நமக்கு காட்சி தரார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற புத்தரின் மனைவி யசோதரை சொல்கிறாள், என் துன்பத்திற்கு புத்தரே காரணம் என்கிற புதுக்கவிதை போல. இது ஒரு புதுக்கவிதை. இந்த புதுக்கவிதை என்ன சொல்ல வருதுங்கிறது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருத்தியல் இந்த எல்லா இலக்கியங்கள் மேலையும் யசோதரையின் பார்வை நமக்கு அவசியமாகிறது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போகுது. நீதி நூல்கள் எல்லாமே அறம் பேசுபவையாக இருந்தாலும் பெண்களுக்கு மட்டும் எப்பொழுதும் அறம் பேசுபவையாக இல்லை என்று கருதுகிறேன். அப்படியான ஒரு கட்டுப்பாடு அந்த காலகட்டத்தில் தேவை என்றாலும் இன்றைக்கு தேவைப்படாத காலகட்டத்தில் அதே கருத்துக்கள் பெண்களை ஒடுக்க ஆயுதமாகின்றன. எனவே அற இலக்கியம் மேல் குறிப்பாக திருக்குறள் மீது ஒரு பெண்ணிய பார்வையை நாம் செலுத்த வேண்டும். அது அவசியமாகிறது, தற்பொழுது தேவையும் படுகிறது. நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு 91வது அதிகாரம். குறிப்பா அந்த தலைப்பே பாருங்க, பெண் வழிச்சேரல். பெண் வழிச்சேரல் இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். பெண்ணையே நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆண் தவறானவன் அப்படிங்கிற கருத்தியல் அதுல இருந்து வர்றது இந்த வார்த்தை. அப்ப அன்பார்ந்த தோழர்களே, அது பெண்ணுக்கும் பொருந்தும் தானே? இதில் உள்ள 10 குறள்களும் அதன் வழியா ஆண் தப்பானவன் என்பதை கூறாது பெண்ண தப்பானவளா ஆபத்தானவளா நம்ம முன்னாடி காட்டியிருக்கிறாரு திருவள்ளுவர். இப்படியான கருத்துக்களை சில விளக்கங்கள் படிச்சு பார்த்தேன் இன்னைக்கு எடுத்து. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சப்பக்கட்டெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. வள்ளுவர் சொன்னதை நீங்க நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்களை அவரு உயர்த்தியும் பெண்களை தாழ்த்தியும் எல்லாம் சொல்லல. இப்படி எல்லாம் நிறைய பேர் சப்பக்கட்டு கட்டியிருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமா நீங்க 10 குறளையும் நம்ம படிச்சு முடிக்கும் பொழுது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் என்ன நினைப்பா? பெண்ணுன்னா தப்பானவ, அதாவது பெண்ணுன்னா ஆபத்தானவ, அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு வாசகன் வரும்பொழுது அது ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு பாக்குறோம். அப்படி ஒரு சிந்தனைய ஒரு படைப்பு தருவதா இருக்கு. பெண்ணை தமிழ் சமூகம் ஆரம்பத்துல எப்படி கருதினுச்சு, அந்த கருத்தியலா அப்படி எப்படி அது நினைச்சுச்சோ அதை அப்படியே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா இந்த அதிகாரம் பொருட்பால அங்கவியல்ல 91வது அதிகாரமா இருக்கு. இப்ப திருக்குறளுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். முதல் குறள், மனை விழைவார் விழைவார் மாண்பயன் எய்தார் வினை விழையார் வேண்டா பொருளும் அது. மனை விழைவார் இந்த இடத்துல பெண் வழி அப்படிங்கிற போது எல்லா பெண்களையும் திருவள்ளுவர் சொல்லல. குறிப்பா மனைவியை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மனைவி கணவன் 2 பேரும் ஒத்துமையா வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையில மனைவிய விரும்புற ஒருத்தர் அவரோட சொல் கேட்டு வாழ்ந்தா ஒரு நல்ல அறப்பயனை
அடைய மாட்டாரு அப்படிங்கிறது இந்த முதல் வரிக்கான பொருள். மனை விழைவார் மான் பயன் எய்தார். மனைவி சொல் பேச்ச கேட்கிறவன் ஒரு நல்ல அறம் பயனை எய்த மாட்டான். வினை விழையார் வேண்டா பொருளும் அது. செயலாற்ற விரும்புகிற ஒருவன் விரும்பாத பொருளும் அதுவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்றாரு. பாத்தீங்கன்னா நாலடியார்லயும் அப்படி செல்வம் இளையாமையில இந்த பெண்களை இறக்குற ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். சமணர் அந்த நூல்கள்லயும் அது சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மதங்கள்லயும் புத்தர்ல இருந்து சித்தர் வரைக்கும் பெண்ணை இரண்டாம் தரமாக பார்க்கக்கூடிய பார்வைதான் இருக்கு. இப்ப ஆண்களையே தவறு சொல்லாமல் இந்த இடத்துல பெண் ஒரு போக பொருளா, அவங்க கிட்ட போகாதீங்க, அவங்க ஆபத்தானவங்க இப்படின்னு சொல்ற கருத்துகள் தான் அதிகமா வரத நம்ம பாக்குறோம். இரண்டாவது குறள், பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நாணுத்தரும். தன்னுடைய ஆண்மை அதை பேணாமல் பெண்ணா விரும்பக்கூடியவனுடைய செல்வம் பெரிய அளவிலான நாணத்தை அந்த மனிதனுக்கு தரும் அப்படின்னு இரண்டாவது குறள்ல சொல்றாரு. அது எப்படி நாணத்தை கொடுக்கும் அந்த செல்வம் அப்படிங்கிறது தெரியல. மூன்றாவது குறள், இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணுத்தகும். இல்லாள்கண் தன்னுடைய மனைவியோட தன் மனைவிய விரும்புறவன் குறிப்பா அவள்கிட்ட தாழ்ந்து பணிந்து போற ஒரு இயல்புடைய ஆண்மகன் எஞ்ஞான்றும் எல்லா இடங்கள்லயும் குறிப்பா நல்லவர்கள் கூடியிருக்கிற அந்த அவையில நாணத்துக்கு உரியவனா இருப்பான் அப்படின்னு இந்த கருத்து சொல்லுது. மனைவி இடத்துல தாழ்ந்து நடக்கிற ஒருத்தன் இழந்த தன்மை அப்படின்னு அத குறள் சொல்லுது. இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை, தாழ்ந்து போற தன்மையுடைய ஒருத்தன் நல்லவர்கள் முன்னாடி என்னைக்கும் நிமிர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்திய சொல்றாரு. நல்லா கவனிங்க பரந்த தோழர்களே, ஒரு காம கிழத்திக்கிட்ட அந்த தலைவன் போகல இல்லையா? தன் மனைவிய விரும்புற ஒருத்தன் எப்படி நல்லவர்கள் முன்னாடி நாணி இருப்பாரு? இத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவ என்ன தீண்டத்தகாத ஒரு பெண்ணா? இப்ப இந்த இடத்துல தீண்டாமை குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கு. தீண்டாமை போல ஒரு அருவருப்பான பார்வை இது அப்படின்னு நான் கருதுறேன். நாலாவது குறள், மனையாளை அஞ்சும் மறுமையில் இணையாண்மை வீறு எய்தல் என்று. மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இம்மை மறுமை இந்த பார்வைகள்லாம் இருக்கு இல்லையா? அதுல மறுமை அவனுக்கு கிடையாது. யாரு? மனையாளுக்கு மறுமை இல்ல. மறுமை பயனற்ற மனையாளை அஞ்சும் ஒருவன் அவன் செய்யக்கூடிய வினை, அவன் செயலாற்றுகிற தன்மை பெருமை பெற்று விளங்காது. வீறு எய்தல் என்று. அவன் செய்கிற எந்த ஒரு செயலும் பெருமை பெறாது. ஏன்னா அவன் மனைவிக்கு அஞ்சுபவனா, மனைவி சொல்கேட்டு நடப்பவனா இருக்கிறான் அப்படின்னு இந்த குறள் சொல்லுது. இந்த இடத்துல நான் ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு விரும்புறேன். ஆர்.கே. செல்வமணி அவரு புகழ்பெற்ற இயக்குனர். அவர் ஒரு மேடை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும் பொழுது இத சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் மனைவியோட பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்துல பேசுறாரு. அந்த கூட்டத்துக்கு கீழே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஓடோடி மேடைக்கு வந்து தன்னோட கழுத்துல இருந்த 10 பவுன் சங்கிலி எடுத்து அவருக்கு அணிவிச்சதா கேள்விப்பட்டேன். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, நல்லவர்கள் அடங்கி இருக்கிற ஒரு அவையில பெண்ணை முன்னிறுத்துற இந்த கால ஒரு நிலையையும் அன்னைக்கு இருந்த ஒரு நிலையையும் நம்ம ஒப்பு நோக்கணும். மனைவி பேச்ச கேட்க கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை சக மனுஷியா பார்க்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அஞ்சாவது குறள், இல்லாளை அஞ்சுவான் அஞ்சு மற்ற எஞ்ஞான்றும் நல்லாருக்கும் நல்ல செயல். அதாவது மனைவிக்கு அஞ்சுறவன் எப்போதும் நல்லவருக்கு ஒரு நல்ல செய்யறதுக்கு அஞ்சி நடப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லாள் மேல பிரியம் கொண்ட ஒருத்தன், குறிப்பா இப்படி சொல்லுவாங்க இல்லையா, தாய் மேல பிரியம் உள்ள ஒருத்தன் மனைவி மேலயும் பிரியமா இருப்பான். இப்ப சக பெண் மேல சக உயிரா ஒருத்தி நேசிக்கிறவன் எப்படி மற்ற உயிர்களை நேசிக்காம போவான்? அப்ப ஒரு தன்னோட வாழ்க்கையோட பாதியா இருக்கிற ஒரு பொண்ணை விரும்புறவன் மற்ற உயிர்களையும் விரும்புவான் தானே. நம்ம இதுலயும் ஒரு பார்வை பார்க்கணும். நம்ம கண்டிப்பா அவன்
எல்லாரையும் நேசிக்கிறவனாதான் இருப்பான். நல்லவர்களுக்கு நல்ல செயலை செய்யறவனாதான் இருப்பான் அப்படின்னு இத பார்க்கலாம். இமையோரின் வாழினும் பாடிலரே இல்லால் அமையோர் தோள் அஞ்சுபவர். இமையோரின் வாழினும், தன்னோட மனைவியோட தோள்களுக்கு அஞ்சி அந்த நலன்ல இருக்கிறவன், அவன் தேவர் போன்ற ஒரு பெருவாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் பெருமை இல்லாதவன் தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. 7வது குறள், பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடை பெண்ணே பெருமையுடைத்து. இந்த இடத்துல இது பெண்ணை சொல்வது போல தெரிந்தாலும் இதுவும் பெண்களுக்கு எதிரான ஒரு குறளாதான் தெரியுது. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின், பெண்ணுக்கு அவள் சொன்ன வேலைகள் எல்லாம் செய்து வாழக்கூடிய ஒரு ஆண் அவனை காட்டிலும் நாணம் அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை கொண்ட பெண்மைத்தன்மை பெண்ணுக்கு சிறப்பானதா இருக்கு, பெருமையுடையதா இருக்கு அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதாவது ஆணை கீழே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் அந்த இடத்துல மேல தூக்குனாலும், பெண் இந்த இடத்துல மீண்டும் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அவளை வைக்கிற மாதிரிதான் பாக்குறோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, ஒரு நிலைப்பாடு இருவருக்கும் பொதுவானது. பொதுவா கற்பிக்கப்படுவது அது பெண்ணுக்கு மட்டுமே உரியதா இருக்கு. அதனால நம்ம இதையும் அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளதான் நம்ம இதையும் கொண்டு வர முடியும். சொல்லப்போனா ரெண்டுமே தவறானதுதான். பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடை பெண்ணே பெருமை உடைத்து. 7வது குறள் அது. 8வது குறள், நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலான் பெட்டாங்கு ஒழுகுபவர். நட்டார் குறைமுடியார், பெண் பேச்ச கேட்கக்கூடிய ஒரு ஆண்மகன் நண்பர்களோட எந்த ஒரு குறையையும் தீர்த்து வைக்க மாட்டார். நன்றாற்றார், அவரால எந்த ஒரு அறப்பயனையும் செய்ய முடியாது. நன்னுதலால், நல்ல அழகான நெற்றி உடைய அந்த பெண்ணை சார்ந்து அவள் சொல்படி கேட்டு இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் நண்பர்களுக்கு உற்ற குறையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. 9வது குறள், அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார் கண் இல். அறவினையும் ஆன்ற பொருளும், பெண்ண அவளை மதிச்சு அவன் சொல்றத கேட்கிறவன் அல்லது பெண் சொல்படி கேட்டே அவளுக்கு அடிமையாவே இருக்கிறவன் எந்த ஒரு அறச்செயலையும் செய்ய முடியாது. அந்த அறச்செயல் செய்வதற்கு தேவையான பொருள் ஈட்டுதலும் அவனால பண்ண முடியாத, பொருள் நிக்காது. அது இல்லாம இன்னும் சில மகிழ்ச்சிகரமான எந்த ஒரு செயலையும் அவனால செய்ய முடியாது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு உற்று நோக்கணும். சிலப்பதிகாரத்துல கோவலன் மாதவியோட இருந்த காலங்கள்ல இவ தனியா இருப்பாளையா கண்ணகி, மீண்டும் கோவலன் கண்ணகியோட சேரும் பொழுது கண்ணகிட்ட பேசுறான். நான் இல்லாதப்ப நீ என்னென்ன விஷயங்களை இழந்த அப்படின்னு சொல்லும் பொழுது அவ சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், கண்ணகி, நீங்கள் இல்லாத பொழுது அறம் செய்யும் அந்த பாக்கியத்தை நான் இழந்தேன். என்னோட வாசல் தேடி யாரும் வரதே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இப்ப நம்ம என்ன பேசணும்னா, கோவலன் கண்ணகி மேல பிரியப்பட்டு அவள் சொல்படி கேட்டு அங்கேயே இருந்து அவளோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தா இருவரும் சேர்ந்து அறச்செயலை செய்திருப்பார்கள் இல்லையா? இந்த விஷயத்த நம்ம இங்க பார்க்கணும். அப்ப இல்லால் சொல் கேட்கும் கணவன் கண்டிப்பாக அறச்செயல் செய்வதற்கு உரியவனாக வாழ முடியும். அதற்கு கோவலன் கண்ணகி வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். 10வது குறள், என் சேர்ந்த நெஞ்சத்திடன் உடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமையில். இந்த குறள் சிந்திக்கும் ஆற்றலும் நெஞ்சு உறுதியும் இருக்கிற எந்த ஒரு ஆணும் என்னைக்கும் மடத்தனமா பெண்களை சார்ந்தவர்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத முக்கியமான குறள்னு நான் பாக்குறேன். ஏன்னா அறம் நிறைந்த சான்றோர்களோட பார்வை ஒருபோதும் இப்படியாத்தான் இருக்கும். அதாவது பெண்களை சக மனுஷியா பாக்குறவன், ஒரு உடலா பார்க்காத ஒரு ஆண்மகன் சிறந்த அறிவாளியாக இருப்பான், துணிவு மிக்கவனா இருப்பான் இல்லையா? இப்படிதான் அன்பார்ந்த தோழர்களை இந்த நம்மளோட பகுத்தறிவு பார்வை கொண்டு பார்க்கும் பொழுது சற்று மாற்று கருத்து கண்டிப்பா இருக்குது. அன்று பெண் நிலை எப்படி இருந்தது, அவள் சமூகத்துல எப்படி மதிக்கப்பட்ட, இந்த வாழ்க்கையில வள்ளுவர் குறிப்பா இல்வாழ்க்கையில வள்ளுவர் கூறக்கூடிய 10 குறளுக்கும்
பெண் வழிச்சேரல்ல கூறக்கூடிய 10 குறளுக்கும் உள்ள முரண்பாடுகள் இருக்கு இல்லையா? அதன் வழியா நம்ம பெண்ணியத்தை புரிஞ்சு கொள்றதுல உள்ள சிக்கல்களை வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறாரு. அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் சரியா சிந்திக்கிற, செயல்படுற பெரியாரிய மார்க்சிய சிந்தனைகள் வழியாக பெண் அடைந்திருக்கிற நிலையை நம்ம ஒப்பிடும் பொழுது, பெண் வழிச்சேரலோட 10 குறள்களும் நாம எந்த இடத்துல வச்சு விவாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு பார்வை, பகுத்தறிவு பார்வையோட இந்த குறள்களை ஓரளவு நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் மாற்று கருத்து இருந்தா சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த இங்குள்ள ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பெண்ணாளுமையே. அதாவது ஒவ்வொரு எழுத்தாளரும், புலவர்னாலும் சரி எழுத்தாளர்னாலும் சரி, அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலதான் அவர்களுடைய படைப்பு இருந்திருக்கும். திருவள்ளுவர் அந்த காலத்துக்கு வாழ்ந்த காலத்தில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் இந்த பெண்வழி சேரலை எழுதியுள்ளார். ஆனா முழுக்க முழுக்க ஆணை, அதாவது ஆணைத்தை மட்டப்படுத்தி 10 குறள்லையும் எழுதியிருக்கிறாரு. அதுல மறைமுகமாக பெண்ணையும் ஆணை தாக்குவது போல பெண்ணையும் தாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுவா இப்போ இந்த கவிதை பற்றி அழகாக சொன்னாங்க. இணையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ இருக்கு. இப்போ ஒரு சொல், 2 பேரும் சமமானவங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிற சொல், அருமையான சொல் இணையர். இப்போ அந்த அதாவது ரொம்ப களி காமுகனாக இருக்கக்கூடாது, ஒரு கணவன் என்பவன் களி காமுகனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு, சுட்டி காட்டுறார். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அதாவது இப்ப அன்பு இருக்கணும், இன்பமும் தூக்கணும். இன்பம் தூக்கிறது அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது நல்லதில்லை, அவனுடைய கடமைகள் செயல்பாடுகள்லாம் தடைப்படும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்று கருதுகிறேன். மிகவும் அருமையாக உரைப்பொழிவு நிகழ்த்திய முனைவர் சு. மகேஸ்வரி அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார பாராட்டி வாழ்த்துகிறது. மிக்க நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து வழக்கம் போல் பின்னூட்டம் அளிப்பதில் முதல்வர் மேனாள் பொதுச் செயலாளரே வாங்க, பின்னூட்டம் அளிக்க வாங்க. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது, பேசுங்க. அருமையா கேக்குது. வீடியோ தெரியுதா? வீடியோ தெரியுது, பேசுங்க. வீடியோ தெரியுது, வீடியோ தெரியுது, தெளிவா கேக்குது. தெரியலையா? தெளிவா இருக்கு. சரி, வீடியோ வரலையா? வீடியோ வருது ஐயா, வருது. பேசுங்க. இப்ப தெரியுதா வீடியோ? எல்லாம் சரியா இருக்கு, பேசுங்க. சரியா இருக்கு ஐயா. இப்படி தெரியுதா ஐயா? இப்ப தெரியுதுயா, பேசுங்க. அன்பான தோழமைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். முற்றோதல் செய்த முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவி மிக அருமையாக முற்றோதல் செய்தார்கள். நம்முடைய நெறியாளர் சொன்ன மாதிரி கீர்த்திகா அவர்கள் மிக அருமையாக, தெளிவாக, நல்ல உச்சரிப்போடு 10 குறளையும் அழகாக முற்றோதல் செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த சிக்கலான ஒரு அதிகாரத்தை பெண்வழி சேரல் ஒரு முற்போக்கான, ஒரு பகுத்தறிவான, மார்க்சிய பெரியாரிய சிந்தனையில் ஈடுபட்டுள்ள அல்லது பின்பற்றுகிற ஒரு பேராசிரியை, அன்புக்குரிய மகளை போன்று
ஏன்னா என் பேரனே 9வது படிக்கிறான். அதனால மகள் சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அன்பு மகள் மகேஸ்வரி அவர்கள் ஒரு பெண் என்ற நிலையிலே இருந்து இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே பெண் இப்ப நான் ஒரு வேறு விதமா மார்க்சிய சிந்தனையாளன் தான். மார்க்சியத்தை பயிலுகின்ற மாணவன், பெரியாரிய அம்பேத்கரிய பார்வையும் உடையவன். எனவே நான் எப்படி பார்க்கிறேன், ஒரு பார்த்தா நீங்க ஒரு ஆண் இப்படித்தான் பார்ப்பான் என்று கூட நினைக்கலாம். ஆனாலும் கூட அணிசை காவியம் ஆயி முன்வைத்த பெண் விடுதலை பாடிய பெருங்கவிஞன். இந்நூற்றாண்டு கருத்துக்களை வள்ளுவருடைய கொள்கையை நாம் பார்க்க முடியாது. முதல்ல அருமையா சொன்னாங்க மகேஸ்வரி அவர்கள், அருமையா சொன்னாங்க. அவர்கள் எப்படி பார்த்தது என்பதை கண்ணாடி போல பதிவு செய்திருக்கிறார் வள்ளுவர் அப்படின்னு சொன்னார். சரி, அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதென்று இல்லறத்தை மிக உயர்வாக தூக்கி பிடித்த ஒரு வள்ளுவர். பெண்ணை இழிவாக பேசுவானா, பெண்ணை தாழ்த்தி பேசுவானா, ஆணை வீழ்த்தி பேசுவானா என்று நாம் சிந்தித்தும் பார்க்க வேண்டும். அப்படி சொன்ன வள்ளுவன் இப்படி பெண்ணை இழிவாக பார்ப்பானா? வள்ளுவர் காலத்திலே ஒரு தனி உடைமை சமூகம் உருவாகிய ஒரு காலம். தனி உடைமை சமூகம், குடும்பம், தனி சொத்து, அரசு எல்லாம் தோன்றுகின்ற காலம். அரசு ஏறக்குறைய நிலை பெற்று விட்ட ஒரு காலம். அப்போ பெண்ணை ஆண் தலைமை சார்ந்த ஒரு சமூகம், ஆண்மைய சமூகம், தாய் வழி சமூகம் மாறி தந்தை வழி சமூகமாக மாறுகின்ற காலத்தில் பெண்ணை எப்படி ஆண்கள் பார்த்தார்கள் என்பதையும் இந்த அதிகாரத்தில் தான் தெரிந்து கொள்ளலாம். ஆனா வள்ளுவர் ரொம்ப நுட்பமான ஆள். நானும் ஆரம்பத்துல இந்த அதிகாரத்தை படிக்கிற போது ஒரு சிகப்பு மை பேனாவை எடுத்து பெரிய பெருக்கல் குறி போடலாமான்னு நினைச்சேன். என்ன வள்ளுவன் இப்படி சொல்லி இருக்கிறான், பெண்களை ரொம்ப இழிவா சொல்லி இருக்கிறானே. அப்புறம் மெதுவா பல்வேறு உரைகளை எல்லாம் வாசித்து பார்த்த பிறகுதான் வள்ளுவனை அவ்வளவு ஒரே அடியாக நாம் நிராகரிக்க முடியாது. நெறியாளர் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இந்த குரலை நான் கொஞ்சம் டைம் நேரம் எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி வள்ளுவர் பார்க்கிறார், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதுதான் இல்லற வாழ்க்கை. இந்த பல இல்லறங்க குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். அப்போ ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமானால் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கின்ற அந்த இல்லற வாழ்க்கையில் அவர்கள் சமூக உணர்வுகளோடு, சமூக கருத்துகளோடு, சமூக பார்வைகளோடு, சமூக முன்னேற்றத்துக்காக பாடுபட வேண்டும். அதுதான் வள்ளுவம் பெரும்பகுதியாக சொல்லுகிறது. இல்லற வாழ்க்கையை, துறவை எந்த காலத்திலும் அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. இதை பார்த்தா மேம்போகா பார்க்கிற போது இது ஒரு ஏறக்குறைய தமிழ் மனு நூல் மாதிரி தெரியுது. தமிழ் தெரியுது, ஆனா அப்படி இல்லை. சிற்பி எப்படி வள்ளுவரை பார்க்கிறதோ அதே மாதிரி சிற்பி ஒரு சிறந்த மார்க்சிய கவிஞர், அவர் பார்க்கிறார். அந்த வழியில என்னுடைய கருத்துக்கள், சில கருத்துக்களை பயன் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அது. மனைனா மனைவி, மனை விளைவார் அப்படின்னா மனைவி விரும்புகின்றவர்களை பார்க்கிறாரா? இல்லை. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய மகன் ரொம்ப கட்டுப்புட்டியான பையன், குடும்பத்துல சொன்ன செய்தி தவறாத ஒரு பையன். அவன் ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியனா வந்துட்டான். இவரும் ஒரு ஆசிரியர், தந்தையும் ஆசிரியர், பையனும் ஆசிரியர். திருமணம் செய்து வைத்தார். இந்த உலக அறிவு ரொம்ப கொஞ்சம் குறைவு அவனுக்கு, அந்த பையனுக்கு. அதாவது வீட்டுக்குள்ளேயே செல்லமா வளர்ந்ததுனால உலக அறிவு கம்மி. அவன் திருமணம் செஞ்ச உடனே மனைவி மேல தீராத காதல் கொண்ட தப்பு இல்லை, அது ஒண்ணும் தவறு கிடையாது. மனைவியை நேசிப்பது, மனைவிடத்திலே காதல் கொள்வது தவறு அல்ல. ஆனால் மையல் கொள்வதும் தவறு. அப்ப என்ன ஆனா, கல்யாணம் பண்ண உடனே வீட்டு வேலைகள் கடமைகளை எல்லாம் மறந்துட்டான். எப்பப்பாரு மனைவி மீதே அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்து தன் கடமைகளை எல்லாம் மறந்து விட்டான். அப்போ அவன்
என்ன ஆனா இப்பதான் பெண்வெளி சேரனுடைய கருத்து நமக்கு நல்லா புரியுது. என்ன சொல்றார் வள்ளுவர் பாருன்னா, காதல் இன்பம் கருதி மனைவியிடம் அதிகமாக காமுறுகின்றவன். திருமூலர் சொல்றாரு, ஆசையை அருமின்கள், ஆசையை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின்கள். டே நீ கடவுள் பக்தருக்கு சொல்றார், நீ கடவுள் நம்பிக்கையுடனால அதிகமா போக வைக்காதரா, அதிகமா கடவுள் மேலே அதிகமா விருப்பம் வச்சு தொலையாதரா. நடைமுறை வாழ்க்கையை பற்றி சிந்திக்க சொல்லுதான் பாருங்க தமிழ். இதை தமிழ் சிந்தனை மரபு. அப்போ மனைவியா இருந்தாலும் கூட அதிக காமம், கழி காமம் கொள்ளக்கூடாது. அது எப்போ நாம அன்பு செலுத்தணுமோ, எப்போ அவரோட இன்பத்தை அனுபவிக்கணுமோ அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு பிற சமூக கடமைகளை ஆற்ற வேண்டும். அதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியா கடமை. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, நீ மனைவி மேல அதிகமாக முயல் கொண்டு பிற கடமைகளை மறந்து விடுகிறான் இவன். அப்படி மறந்து விட்டால் அவன் எந்த செயலையும் வெற்றிகரமாக மோகம் கழி காமம் கொண்டு அதிக மையல் கொண்டு பெண் இன்பமே பெரிதென கொண்டு இருந்தால் மற்ற சமூக கடமைகளில் இருந்து அவன் தவறுகிறான். வினை விழைவார் செயலை செய்ய விரும்புகின்றவர்கள் அது நாட்டம் கொள்ளக்கூடாத தன்மை. அது இதுதான் இந்த குறளுடைய பொருள். பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியதோர் நாடாமை நாடு தரும். கடமையை போற்றணும். கடமையை போற்றாமல் தன் மனைவியா இருந்தாலும் ஒரு பெண் தானே, அந்த பெண்ணாசை அதிகமாக கொள்ளக்கூடாது. மனைவியாகிய பெண்ணிடத்திலும் அதிக பெண்ணாசை கொண்டிருந்தால் கடமையை போற்ற மாட்டான். அவன் வெட்கப்பட தகுந்தவன். அவன் நல்லவர்களுடைய அவன் பெரியதோ நாடு தரும். அவன் செல்வமே பெற்றிருந்தாலும் கூட அது ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு செயலாகும் வள்ளுவர் சொல்றார். இல்லார்கள் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாளுத்தகும். ஒரு ஆண் செயல்தன்மை உடையவன். என்னதான் நம்ம முன்னேறி இருந்தாலும் கூட குடும்பத்துல ஆழ்ந்தாலும் தலைமை தாக்குறோம். குடும்ப தலைமையெல்லாம் அவ்வளவுதான் நம்ம சொல்றாங்க. இருந்தாலும் நடைமுறையில நம்ம பெண்களுக்கு நாம நல்ல ஒரு சரியான சம வாய்ப்பும் சம மதிப்பும் தர வேண்டும். அது நம்முடைய கொள்கை. ஆனா நடைமுறை எப்படி இருக்கு? ஆணை மையமாக வச்சுதான் இந்த சமூக அமைப்பு இப்பவும் இருக்கு. சரி, வள்ளுவர் என்ன சொல்ற பாருங்க, ஆண்மையின் இயல்புக்கு மாறாக மனைவியிடம் அதிக மையல் கொண்டு தாழ்ந்து கிடப்பவனுடைய பண்பு நல்லோருடைய நாணத்தை ஏற்படுத்தும். நீ மனைவியே இருந்தாலும் அதிக மையல் கொள்ளாதப்பா. இதான் இந்த அதிகாரத்தினுடைய முழு அடிப்படை என்னவென்று சொன்னால், மனைவி ஆகினும் அதிகமாக மையல் கொண்டு கடமைகளை மறக்கக்கூடாது என்பதுதான். இப்படிதான் பார்க்கணும். இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுவற்று எஞ்ஞான்றும் நல்ல ஆருக்கு நல்ல செயல். மனைவிக்கு சமமாக நடக்கலாம், தப்பு இல்லை. கணவன் மனைவி சமமாக நடக்கலாம். ஆனா யாருக்கு யாரும் அடிமையா இருக்கக்கூடாது. கணவனும் மனைவிக்கு அடிமையா இருக்கக்கூடாது, மனைவியும் கணவனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. மனைவிக்கு அடிமையாக இருந்தால் அது சமூக அமைப்புல அவன் நல்லா இருக்க கூட நல்லது செய்ய முடியாது. நல்லவர்களுக்கு கூட நல்ல உதவிகள் செய்ய முடியாது. இமையாரின் வாழினும் பாடினரே தேவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த தேவர்களை போல மிக உயர்ந்த இன்ப வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இல்லாத அவையார்தோள் அஞ்சுபவர். தன் மனைவியினுடைய மூங்கில் போன்ற தோள்களுக்கு அஞ்சுகின்றவன். தோள்களை பாராட்டுறது தப்பு இல்லை, தோள்களை தழுவது தவறல்ல, அது மனைவியை கொஞ்சுவது தவறில்லை. ஆனா அடிமையா இருக்கக்கூடாது. அப்படி அடிமையாக இருந்தால் என்ன ஆகுமா? எல்லா இன்பமும் தேவர்கள் பெறுகின்ற எல்லா இன்பமும் பெற்றவராக இருந்தாலும் கூட அது ஒண்ணு பெருமை கிடையாது என்ற பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாளுடைய பெண்ணே பெருமை உடைத்து. இங்க பார்த்தா அந்த குரலை பார்த்தா இல்லையா, பெண்ணை இவ்வளவு கேவலமா சொல்றார் இந்த வள்ளுவர். இவ்வளவு பெரிய அறிவாளி, இவ்வளவு பெரிய ஒரு சமூக பார்வையுடைய பெருங்கவியன், இவன் போய் இப்படி சொல்றான்னு நினைக்கலாம். ஆனா என்ன சொல்ல பாருங்க, மனைவிக்கு மதிப்பு கொடுக்கலாம், சம வாய்ப்பு கொடுக்கலாம், சமத்துவத்தை கொண்டாடலாம். ஆனால் குற்றங்கள் செய்கிற அளவுக்கு அவள் உயர்ந்த இடத்திலும். எனக்கு ஒரு நண்பர், அவரு மாவாட்டிக்கிட்டு இருந்தார். மாவாட்டுறது ஒன்றும் தப்பு
கவிஞரே, உங்களுக்கு இணைய வழி பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. சொட்டர் திடீர்னு பண்ணிட்டு நின்று இருக்கிறார். கால் மேல கால் ஆ. போடுறார். அந்த அம்மா லேஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ குற்றேவல் செய்யக்கூடாதுன்றா வள்ளுவன். சமத்துவம் வேணும், குற்றேவல் செய்யாது. நட்டார் குறைமுடியார் நாளர் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாக ஒழுகுவோர் நல்லுதல் அழகிய நெற்றியினையுடைய பெண்ணினுடைய விரும்புகின்றவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் சமூக கிளவினையும் பெண்களுக்கு அடிபணிந்து ஏவல் செய்யக்கூடாதுன்றான். சமத்துவ கொண்டாடு, ஏவல் செய்ய செயலையும் மறந்து விடுகிறான். பொருள் தேடுவதிலும் கவனம் செலுத்தாமல் போய் விடுகிறாள். அப்படிதானே கோவல மனைவி விட்டு பிரிஞ்சு போய் அவன் பொருள் தேடாம இருக்கிறதுனால கட்சியில வறுமைக்கு வந்துடுறான். குன்றினா குந்தி தின்றால் குன்றும் மாளும்னு பழமொழி. அப்படி கோவலம் போய் மாதவி இடத்துல நீண்ட காலம் இருந்ததுனால அவன் வணிகத்தில் ஈடுபடாதனால இருக்கிற செல்வமெல்லாம் குறைஞ்சு போச்சு. கடைசியில வறுமையாகி சிலமை இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கே ஆளானான். அதுதான் கடமையை மறக்கிறது. அப்போ பெண்ணை விரும்புதல் தவறில்லை, பெண்ணை காதலித்தல் தவறில்லை, மனைவியை கொண்டாடுதல் தவறில்லை, அடிமையாக தவறு, அந்த பெண்ணாசையே பெரிதென்று கொள்வது தவறு. அதைத்தான் வள்ளுவர் சொல்றார். அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்க்கு என் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்சாலும் பெண் சேர்ந்தாம் பேதமையில் நன்றாக சிந்திக்கிற நுட்பமும் மனத்திற்பமும் உடையவர்கள் ஒருபோதும் மனைவியாக இருந்தாலும் அடிமையாக கூடாது, அடிமையாக மாட்டார்கள். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மனைவியாக இருந்தாலும் மோகம் கொள்ளாதே, மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி விடணும். அந்த மோகம் அளவு கிடந்த பெண் பித்து அது மனைவியாக இருந்தாலும் அது கடமைகளுக்கு குந்தகமாக இருக்கும் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். அதனால இல்லறத்தை மிக உயர்வாக போற்றிய வள்ளுவன் பெண்ணை தாழ்த்துவானா? அந்த சமூக அமைப்பிலே ஆணினுடைய கடமைகளை சொல்வதற்காக தான் பெண்வெளிச்சேரல் என்கிறார். அதனால சகோதரி அவருடைய பார்வையில் அவருடைய கோபம் நியாயமானது, அது அறச்சீற்றம். ஆனால் ஆழ்ந்து அமைதியாக பார்க்கிற பொழுது வள்ளுவர் மேல் குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவிற்கும் இந்த அற்புதமான நாடும் ஒரு அதிகாரம் என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்ட திருக்குறளை உலகமெல்லாம் பரவுமை செய்கின்ற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும் ஐயா சிவசுப்பிரமணியன் நெறியாளர்களுக்கும் பின்னூட்டம் வருகின்ற பேரறிஞர்களுக்கும் இதை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமையாக முற்றோதல் செய்த கீர்த்திகா அவர்களுக்கும் அன்பு மகள் மகேஸ்வரி அவர்கள் மிக அருமையாக வீரார்ந்த பெண்மையோடு ஒரு அறச்சீற்றத்தோடு இந்த அதிகாரத்தை நன்றியும் வணக்கம். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அருமையான ஒரு பின்னூட்டம். இந்த மன்றம் பெருமைப்படுமாறு ஒரு பின்னூட்டமாகவும் இருந்தது. வள்ளுவரை யாருமே கடுகளவு கூட குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வள்ளுவ பெருமான் இந்த உலகிற்கு அரிய கருத்துக்களை அள்ளி தெளித்து உள்ளார் என்று ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதான் களி காமுகனாக இருக்காமல் எல்லாம் அளவோடு இருந்து தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த அதிகாரம் திருவள்ளுவர் எழுதியிருக்காருங்கிறது நல்லா விளக்கி சொன்னீங்க. மிக்க நன்றி. அடுத்து அரசியல்வியமா பின்னூட்டம் முடிக்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர், அவரும் ஒரு பெண். நான் இந்த தலைப்பை படிச்ச விட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயா நமது மேனாள் பொதுச் செயலாளர் சொன்ன அதே கருத்துக்கள் தான், எனக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் அப்படியே புஸ்தகத்தை மூடி வச்சுட்டேன். வள்ளுவர் சொல்ற கருத்துல மாற்று கருத்து கிடையாது, அதை ஆழமா நம்புறேன். ஆனா இந்த தலைப்பும் இதில் உள்ள கருத்துக்களும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுத்துச்சு. பேசாம புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு இன்றைய பின்னோட்டமும் உரையாசிரியரும் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக
மனசை ஏத்துக்கொண்டு அமைதியா படிச்சுட்டு வச்சுட்டேன். இன்றைய உரையாசிரியர் பெண் என்பதால் மிக மென்மையான குரல், மென்மையான கருத்துக்கள், அதை கொண்டு போன விதம் ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டாங்க. வார்த்தைகளாகட்டும் கருத்துக்களாகட்டும் அதை சொல்ற விதம் நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இது தப்பு இல்ல, இது இப்படிங்க அப்படின்னு அவங்க கொண்டு போன விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர்கள் பாணியில அவங்க அந்த கருத்தை சொன்னாங்க. உரையாசிரியருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அம்மா, சிக்கலான ஒரு தலைப்பு எடுத்து வெற்றிகரமா நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப நிறைவா இருந்துச்சு உங்க கருத்துக்கள். அடுத்து கடைசி ஐயா சொல்லும்போது சொன்னாரு, அடிமையா இருக்கக்கூடாது. அதுதான் இதுல மோகத்தை அழித்து விடணும். ஆண்கள் செய்யற தப்புக்கெல்லாம் பெண்கள் தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனா முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள். நல்லா தூக்கி வச்சுதான் ஆண்கள் எங்களை பேசுறாங்க. ஆனாலும் வள்ளுவரே இந்த இடத்துல சொல்லும் போது அதை உள்ளார்ந்து கவனிக்கணும். ஐயா இப்ப உள்ளார்ந்து கவனிச்சு அந்த கருத்துக்கள் சொல்லும் போதுதான் எனக்கு மன நிறைவு ஏற்பட்டது. உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு செய்யறோம். அந்த சினிமா பாட்டிலே சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண அம்மா பக்குவமா உங்களோட அம்மா கிட்ட கொடுத்து விடுன்னு பொண்டாட்டிட்டு சொல்ற மாதிரி பாட்டே வந்திருக்கு. இதிகாசங்கள் எடுத்துங்க. அன்னைக்கு கண்ணகி அமைதியா கோவலன் போன போக்க பார்த்துட்டு ஊடு தேடி போய் இப்ப இருக்கிற பொம்பளைங்கன்னா சக்கே சாத்தி இழுத்துட்டு வந்துடுறாங்க, ரோடுன்னு கூட பார்க்காம. ஆனா அந்த காலத்துல கண்ணகி ரொம்ப அமைதியா கணவனுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததுனாலதான் நமக்கு சிலப்பதிகாரம் என்ற ஒரு காப்பியம் கிடைச்சது. அது ஆவதும் பெண்ணாலே. மணிமேகலை தன் காதலை மறந்ததால் தான் மணிமேகலை என்ற காப்பியம் கிடைச்சது. கூனி கைகேயாலதான் ராமாயணம் என்ற ஒரு காப்பியம் கிடைச்சது. திரௌபதி சிரிச்சதுனாலதான் மகாபாரதம் என்ற ஒரு காப்பியம் கிடைச்சது. என்ன சொல்ல போனா இதையும் சொல்லலாம், சீதைய லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டினதுனாலதான் ராமனோட போர் திறமை வெளியானுச்சு, ராவணனுக்கு முக்தி கிடைச்சது. நமக்கு ராமாயணம் என்ற ஒரு காப்பியம் இதிகாசம் கிடைச்சது. இது எல்லாம் பெண்களாலதான், எல்லாமே பெண்ணாலதான். அன்னைக்கு எல்லாருமே அமைதியா இருந்துட்டாங்கன்னா ஆண்களோட பெருமை, ஆண்களோட வீரம், ஆண்களோட செயல்திறமை வெளியில வந்திருக்காது. யாருமே மறுக்க முடியாது இந்த கருத்தை. அடுத்து பாத்தீங்கன்னா, பெண் பேச்சை கேட்கும் கணவன் இப்ப மனைவியோட பேச்சை கேட்கிறவங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அந்தாண்ட போக வேண்டாம். மனைவியோட பேச்சை கேட்கிறாங்க, அது எந்த விதத்துலன்னு பார்க்க வேண்டாம். அந்த வீட்டுல பாருங்க, பொருளாதாரத்துல நல்லா வசதியா இருப்பாங்க, அவங்க வீட்டுல சண்டை நடக்குது, அப்படி அந்த பேச்சுக்கே போகாதீங்க. பொருளாதார ரீதியா அவங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும். மனைவி பேச்சை கேட்கிற கணவனும் அவன் பொருளாதாரத்துல கஷ்டப்பட மாட்டான். யார சொல்றாருன்னா, கொஞ்சமும் யோசிக்காத ஆண்களை தான். என்ன சொன்னாலும் மனைவி என்ன சொன்னாலும் ஊங்கொட்டுறவங்க, எழுத்து பேச தைரியம் இல்லாத கோழைகள், இவங்களுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான் ஐயா சொன்னாரு, அடிமையா இருக்காத அப்படின்ட்டு. மனைவிக்கு கட்டுப்படணும், மனைவி மேல பாசம் வைக்கணும், அது தப்பு இல்லை. ஆனா எப்பப்ப எந்தெந்த கருத்துக்களுக்கு உடன்படணும், எந்த கருத்துக்கு உடன்படக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னைக்கு தவறான பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களும் சூழ்நிலையும் பொருளாதாரமும் தான் தவறான பெண்கள் இருக்காங்க. அதே சமயம் வளர்க்கும் போதே என்ன சொல்றாங்க, நீ ஆம்பளை பிள்ளை, நீ வேலை செய்யாத, அவன் ஆம்பளை பிள்ளை, அவனுக்கு இதை கொடுக்கணும், அவன் அதிகமா சாப்பிட்டோம். இந்த பொம்பளை பிள்ளைய சின்ன வயசுல நீ பொம்பளை பிள்ளைனே மட்டம் தட்டியே அவளை எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்துட்றாங்க. பையன்களை செல்லம் கொடுத்து வளர்த்து அவன் என்ன பண்றான், அந்த திமிரு வந்துருது, நான் ஆம்பளை, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு. அந்த திமிரை நல்ல வழியில வீரமாவும் தைரியமாவும் நல்லபடியா செயல்படுத்துற பெரும்பாலான ஆண்கள் இருக்காங்க. குடும்பத்துக்கு 2 சைடுமே பெருமை சேர்க்கிற ஆண்கள் இருக்காங்க. ஆனா தவறான பாதைக்கு போறவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப ஆட்டம் போடுறவங்க. அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்துச்சு, அந்த நாகரிகம் இருந்தது. சித்தப்பா திட்டுவாங்க, தாத்தா திட்டுவாங்க, அப்படி இப்படின்ட்டு ஆண்களும் கொஞ்சம் அடக்கத்தோட இருந்தாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்ப சமம்னு வச்சாலும் கூட அது பெண்ணை தான் பெரும்பாலும் 99% பெண்ணுக்கு தான் சொல்றாங்க, ஆண்களுக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. யாருமே கட்டுப்படுத்த முடியல பார்க்க போனா. அது மாதிரி சாஸ்திரங்களை எடுத்துங்க, பெண்களுக்கு பாதகமா இருக்கு, ஆண்களுக்கு சாதகமா இருக்கு.
பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ள. அந்த பெண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதனால இன்றைய தலைப்பு சிக்கலான தலைப்பு. கொஞ்சம் கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தாலும் நம் மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் கூறியவாறு நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமானால் இது பெரும்பாலான ஆண்களுக்கு பொருந்தாது. மோகத்தில் இருப்பவர்களுக்கும் பெண்ணாசை உள்ளவர்களுக்கும் தான் இது பொருந்தும். நல்ல குடும்ப பாங்கான ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்களை மதிக்கத்தக்கவர்கள், பெருமைப்படுத்துபவர்கள், பெண்மையை போற்றக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இது பொருந்தாது. இது அப்படிப்பட்ட ஆண்களுக்கு ஒரு பாடமாக இந்த அதிகாரம் அமைந்துள்ளது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அரச்செல்வி அவர்களே. அருமையான ஒரு பின்னூட்டம். அதாவது நான் முனைவர் மகேஸ்வரி மட்டும்தான் இந்த அதிகாரத்தை வச்சு திருவள்ளுவரை ஆண் அப்படிங்கிற வர்க்கத்தோட சேர்த்து சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சேன். நீங்களும் கொஞ்சம் முதல்ல நினைச்சிருக்கீங்க, அதை ஒத்துக்கிட்டீங்க. ஆனா மேனாள் பொதுச்செயலாளர் உரையை கேட்டு நீங்கள் மாற்றம் அடைந்துள்ளீர்கள் என்பதையும் குறிப்பிட்டீங்க. ஆக மொத்தத்தில் இந்த அதிகாரத்தை படித்த பெண்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தான் புரிந்து கொள்வார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. எல்லோருடைய கருத்துக்களையும் சீர்திருத்திய மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு திருவள்ளுவர் பெருந்தகையின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சாத்தூர் கணேசன் பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரல் கேட்கிற நெறியாளர்? கேக்குது, அருமையா கேக்குது, பேசுங்க. நல்லது. இன்று முற்றோதல் செய்த மாணவி கிருத்திகா ஏற்கனவே சொன்னது போல அந்த உச்சரிப்போடு அருமையான குரல் வளத்தோடு அந்த 10 குரலையும் சொன்னாங்க. அதே மாதிரி மகேஸ்வரி இந்த உரை பொழிவு நடத்தும் போது வள்ளுவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாருங்க ஒரு ஆதங்கப்பட்ட சொன்னாங்க. என்னை பொறுத்தமட்டில் நான் ஏற்கனவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் வள்ளுவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு வினாவை ஏற்படுத்துவதாக நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த 10 குரலை பொறுத்த மட்டும் நான் வள்ளுவருக்கு சாதகமாக அவருக்கு சப்போர்ட்டாகத்தான் நான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. எனக்கு இந்த 10 குரலையும் படிச்ச வழியில் பார்க்கும்போது அவருடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா பெண்வழி சேரல். அதாவது சேரல்ங்கிறது அந்த ராணா வல்லின ராணா போடணும். அப்ப அந்த வல்லின ராணா போடும்போது என்ன அப்படின்னா சேரலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வழியில் செல்லுதல் அப்படிங்கிறத அர்த்தத்தை சேருதல்னு வராது, செல்லுதல் அப்படின்னு வரும். அந்த வழியில் செல்லுதுன்னா அதையுமே அவர் மனைவிங்கிறதுல சொல்லல, பெண் வழி சேரல் தான் சொல்லியிருக்காங்க. அந்த பெண் வழி சேரல்னா என்னை பொறுத்த மட்டும் இல்ல 10 குரலுமே இது மனைவியையோ கணவனையோ சொல்லாத மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கொண்டோம் என்றால் மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னது போல நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரலை பாருங்க. அதே மனை விளைவார். மனை விளைவாருங்கிறது மனைங்கிறது வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வீட்டுல 250 ரூபா கொடுத்துருக்கேன். அந்த வீட்டுல மனைவிதான் அந்த வீடா இருக்கணும்னு ஒரு அர்த்தம் இல்லை. என்ன அப்படி கிடையாது. இந்த இடத்துல அதே மாதிரி கணவன் தான் அந்த இடத்துல இருக்கணும் அர்த்தம் இல்லை. அப்ப அந்த இதையுமே அடிபட்டு போகுது. அதையும் நம்மளுக்கு ஒரு அறிவுரையாக எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது குரலையும் பார்த்தா பெண் விளைவால் தான் இருக்கு. அதுலயும் மனைவிங்கிற பேர் இல்லை. அடுத்து 3வதுல பாத்தீங்கன்னா இல்லாள். ஏன் இல்லால மனைவிக்குத்தான் நம்ம சொல்லணுமா? அந்த இல்லத்தை ஆளக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி மனை ஆள் அதையுமே அப்படிதான். அதே மாதிரி 5வது குரலையும் இல்லாள்னு தான் வருது, 6வது குரலையும் இல்லாள்னு தான் வருது, 7வது குரல்ல பெண் ஏவல்னு வருது. அதுவும் பெண் ஏவல்னு தான் வருது, மனைவி ஏவல்னு வரல. என்ன அதே மாதிரி 8வது குரல்ல பெட்டாங்கு அப்படிங்கறத அதை குறிக்குது, அதுலயும் பெண் தான் வருது. 9ல பெண் ஏவல் தான் வருது. அது 10ல பெண் சேர்ந்தால்னு வருது. அப்படி பார்க்கும்போது இதை மனைவி தான் இருக்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்காதீங்க, அவங்க பேச்சுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற தன்மையில அவர் குறிச்ச மாதிரி இல்லை. அதே போல் கணவனுங்கிற வார்த்தையும் கணவன்கிற சொல்லக்கூடிய தன்மையிலும் இந்த குரல்ல எதுலையுமே இல்லை. அப்ப ஆண்மைங்கிறது கணவனுக்குத்தான் ஆண்மை இருக்குமா, மற்ற ஆண்களுக்கு இருக்காதா அப்படிங்கும் போது நம்ம அந்த வகையில ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த குரல்
யாருக்கும் சந்தேகத்தையே வேண்டிய. ஏன்னா அவங்களுடைய வள்ளுவன் வாசியினுடைய தன்மையை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கீங்க. வாசுகி வந்து வள்ளுவர் கூட்டம்னு அப்படியே வந்துட்டாரு. அதாவது கிணத்துல தண்ணி அடிச்சுக்கணும் அந்த அப்படியே நிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பத்தினியாக இருக்கும்போது பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து பெண்ணை வந்து எந்த அளவுக்கு அவர் போற்றி வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அதுல வந்து இதுல இல்லங்கிறத மனைவி தான் எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு சொல்றதுல வந்து ஒரு இருக்கு இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய சிந்தனையெல்லாம் அப்படிதான். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பா நான் இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்து நிக்கிறது காரணமே என் மனைவியின் சொற்பேச்சு கேட்டதனால்தான். அதுதான் உண்மை. அதனால இன்றைய அதிகாரத்தை பொறுத்த மட்டில் நான் வள்ளுவரின் பக்கம், வள்ளுவருக்கு சாதகமான இதுல தான் நான் நிக்கிறேன். அதனால இந்த குறள் அதிகாரத்தை வந்து நம்ம வந்து எதிர்மறையாக எடுத்துக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. மற்றவருடைய கருத்துக்கள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ரவீந்திர பாரதியார் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. இது வந்து எல்லோருக்குமே ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான அதிகாரம். நல்ல ஒரு உரையை கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா ஒரு கருத்து சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்ம சாத்தூரார். சாத்தூரார் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனா கேள்வி கேட்காம போயிடுவாரோன்னு நினைச்சு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மனைனா வீடு அல்ல, அது ஆகு பேராக வீட்டின் உரிமையாளராகிய மனைவியை குறிக்கும். இல்லாள் என்பதும் இல்லத்தின் தலைவியாகிய மனைவியை குறிக்கும். பெண் என்றாலே தமிழ்ல மனைவி என்று ஒரு பொருள் உண்டு. பெண் என்றாலே மனைவி என்று ஒரு பொருள் உண்டு. அதனால நீங்க வெளிப்படையாகவே மனைவி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பெண் வழி சேரல் என்றால் மனைவியின் மீது அதிக மையல் கொள்ளாதேன்னு தான் பொருள். அதனால நீங்க பெண் என்றால் மனைவிதான், மனை என்றாலும் மனைவிதான். இங்க மனைன்னா வீடுதான். வீடு மனை என்ற சொல் ஆகுபெயராக வீட்டுக்குரிய பெயர், அந்த வீட்டில் உள்ள மனைவியை குறிக்கிறது. அடுத்தது வாசிகை கதையை சொன்னாங்க, அதெல்லாம் கற்பனை. மக்கள் எப்பவுமே மிக உயர்ந்த மனிதர்களை பற்றி பல கதைகளை புரிந்துக் கொள்வார்கள். அது மக்களுடைய இயல்பு. அது நீங்க ரொம்ப ஒரு 100 வருஷம் கழிச்சா பெரியாருக்கே புராணம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அது கற்பனை கதை அது. அதனால அது திருவள்ளுவரே இந்த ஊர்ல பிறந்தாரு, என்ன பெயர் பண்ணாரு, அப்பா யாரு அம்மா யாரு யாருக்கும் தெரியாது. அத குறள் தான் நமக்கு கையில கிடைச்சிருக்கு தவிர அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு அறிவதற்கு இல்லை. அவர் வள்ளுவர் என்பதனால தலித்துன்னு சொல்லி கங்கை கரையில தீட்டாயிடன்னு சொல்லி அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வைக்கக்கூடாதுன்னு பண்ணான். திருவள்ளுவர் சிலை வைக்கக்கூடாதுன்னு பண்ணான். தருண் விஜய் ஒரு அரசியல் பண்ணார் இல்ல. அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டான், போய் ஒரு தலித்தை கொண்டு கங்கை கரையில புனித கெட்டு போயிடும், கங்கை கரையில வைக்கிறதான்னு சொன்னான். அப்படி வள்ளுவருக்கு எப்படி எல்லாம் பாக்குறாங்க பாருங்க. அதனால ரொம்ப அழகான கேள்வி கேட்டாரு. மகிழ்ச்சி. இந்த குறளை அவர் ஏற்றுக்கொண்டது எனக்கு ரொம்ப மனநிறைவு, மகிழ்ச்சி. இந்த அதிகாரத்தை அவர் திருவள்ளுவர் பால் நான் இருக்கிறேன். மனைவியின் சொல் கேட்பது ஒன்று தவறு இல்லை. நல்ல சொல்ல மனைவி சொல்லே மந்திரம்னா, அவங்க நல்ல கருத்துக்களை சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறலாம். நாம சொல்றதையும் நல்ல கருத்துல அவங்க கேட்கணும், அவங்க சொல்றதையும் நாம கேட்கணும். குடும்பத்துல ஒரு ஜனநாயக அமைப்பு, குடும்ப ஜனநாயகம் வரணும். அதெல்லாம் வள்ளுவர் காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் வள்ளுவர் அதையும் மீறி சமூகத்தை பார்த்திருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளரே. எல்லோருக்கும் ஒரு தெளிவு உருவாக்குகிறீர்கள். அந்த வகையில நீங்கள் இந்த நிகழ்வுக்கு ரொம்ப வேறாக அடிப்படை தூணாக விளங்குகிறீர்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. மனைவி அது மனைக்கு ஆவி போல் இருப்பவள், உயிராக இருப்பவள், மனைக்கு இல்லத்திற்கு வீட்டிற்கு உயிராக இருப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்க நல்ல விளக்கம். எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து முனைவர் மகாராஜன் அவர்கள் கையை உயர்த்திருக்கீங்க, வாங்க பின்னூட்டம் அளிக்க. ஐயா வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பழகுமன்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரைய ஃபர்ஸ்ட் அம்மையார் மகேஸ்வரி முற்றுதல் செய்த மாணவி இருவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த உரையை நான் கேட்டதும் எனக்கே கொஞ்சம் சிந்திக்க தோன்றியது. இந்த உரையை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற
சிந்தனையின் விளைவா நான் அந்த பகுத்தறிவு சிந்தனையாளர் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய உரைய கொஞ்சம் பார்க்க சிந்தனையை தோண்டினது. அதாவது பாருங்க, பெண்ணை இழிவுபடுத்தினதா எனக்கு இந்த குரல்ல தெரியல. மனை விளையார் மான் பையன் எய்தார் வினை விளையார் வேண்டா பொருளும் அது அப்படிங்கிறதுக்கு கலைஞர் என்ன சொல்றாருன்னா, கடமையுடன் கூடிய செயல் புரிய கிளம்பியவர்கள் இல்லற சுகத்தை பெரிதென கருதினால் சிறப்பான புகழை பெற மாட்டார்கள் அப்படின்னு தான் கலைஞர் சொல்றாரு. கடமையுடன் கூடிய செயல் புரிய கிளம்பியவர்கள் இல்லற சுகத்தை பெரிதென கருதினால் சிறப்பான புகழை பெற மாட்டார்கள் அப்படிங்கிறது. அடுத்த குறளை பாருங்க. இல்லால் தாழ்ந்த ஈழ்வினை விஞ்ஞான்றும் நல்லாருள் நானும் தரும். அது கலைஞர் என்ன சொல்றாரு பாருங்க. நல்ல குணமில்லாத மனைவியை திருத்த முனையாமல் பணிந்து போகின்ற கணவன் நல்லோர் முன்னிலையில் நாணமுற்று நிலைக்கு ஆளாக நேரிடும். கணவனுடைய செயல்பாடை தான் சொல்றாங்க தவிர பெரிதா பெண்மையை பேசின மாதிரி தெரியல. அடுத்து பாருங்க. மனையாளே அஞ்சும் மறுமையினால் வினையாண்மை எய்தல் என்று அந்த குறையில பாத்தீங்கன்னா அதுக்கு என்னத்துல கலைஞர் என்ன சொல்றாரு பாருங்க. மனம் புரிந்து புது வாழ்வின் பயனை அடையாமல் குடும்ப நடத்த அஞ்சுகிறவனின் செயலாற்றல் சிறப்பாக அமையாது. மனம் புரிந்து புது வாழ்வின் பயனை அடையாமல் புதுமையான தொடங்கிய வாழ்க்கையினுடைய பயனை அடையாதவனுடைய செயல் தான் அது சிறப்பாக அமையாதுன்னு சொல்றாரு கலைஞர். அடுத்து பாருங்க. இல்லாலே அஞ்சுவாள் அஞ்சுமர் நெஞ்சாண்டும் நல்லாருக்கு நல்ல செயல் அப்படிங்கிற குரல்ல பாத்தீங்கன்னா, எப்போதும் நல்லோருக்கு நன்மை செய்வதில் தவறு ஏற்பட்டு விடக்கூடாதே என்று அஞ்சுகிறவன் எப்போதும் நல்லோருக்கு நன்மை செய்வதில் தவறு ஏற்பட்டு விடக்கூடாதே என்று அஞ்சுகிறவன் தவறு நேர்ந்தால் கண்காணிக்கும் மனைவிக்கு அஞ்சி நடப்பான்னு தான் கலைஞர் சொல்றாரு. அதாவது தவறு நேராமல் கண்காணிக்கும் மனைவிக்கு அஞ்சி நடப்பான்னு தான் கலைஞர் சொல்றாரு. பெண்மையை பத்தி அவரு எதுவுமே சொல்லல, திருவள்ளுவர் எதுவுமே சொல்லல. அடுத்து பாருங்க. இந்த குறள் நீங்க ஏற்கனவே முன்னாடியே சொன்னீங்க. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து அப்படிங்கிற குறளுக்கு எப்படி அழகா சொல்ற பாருங்க. ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வு உள்ள ஒருத்தின் பெண்மையே பெருமை கூறியது தான் கலைஞர் சொல்றார். ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வு உள்ள பெண்மையின் ஒரு பெண்மையின் பெருமையே சிறந்ததாக தான் கலைஞர் சொல்றாரு. இப்படிதான் பெண்மைய எனக்கு என்னமோ அந்த குரல்ல வள்ளுவர் அதாவது தோழர் மகேஸ்வரி அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் தாழ்த்தி சொன்ன மாதிரி எங்கேயுமே எனக்கு தோன்றல. அதே மாதிரி என் சேர்ந்தால் என் நெஞ்சியுடையாருக்கு இஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தால் பேதமே இல் அப்படிங்கிறது கலைஞர் என்ன சொல்றா பாருங்க. சிந்திக்கும் ஆற்றலும் நெஞ்சுறுதியும் கொண்டவர்கள் காமமா பெண்களை சுற்றி கொண்டே கிடக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. சிந்திக்கும் ஆற்றலும் செயல் மிகுதியும் நெஞ்சு உறுதியும் கொண்டவர்கள் பெண்களை சுற்றி கொண்டே கிடக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. இது கிட்டத்தட்ட பெண்களை பெண்வெளி சேரால் அப்படிங்கிறது இந்த குறளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்களை பத்தி தான் அதிகமா ஆண்களுடைய கடமைகளை தான் கலைஞர் நிறைய பேசியிருக்காரு தவிர பெண்ணுடைய அச்சம் மடம் நாணம் இந்த இதுக்கு இடம் கொடுக்காம தான் உயர்த்தி தான் பேசியிருக்காருன்னு என்னால சொல்ல தோணுகிறது. வாய்ப்பு நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய முறை அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. இத பகுத்தறிவு சிந்தனையாளர் கலைஞர் உரையோடு ஒப்பிட்டு பார்க்க ஒரு அரிய வாய்ப்பு இந்த நிகழ்வில் கிடைத்தது என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. மிக்க நன்றி ஆளுமையே. மேனாள் பொதுச் செயலாளரின் உரையை ஒற்றி அதை அவர் கூறிய கருத்துக்களை அப்படியே நீங்களும் கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சிலர் திருவள்ளுவரை தவறாக புரிந்து கொள்கிறார்களே, இதற்காகவாவது ஒரு பெண் உரையாசிரியராக வந்து
உரை எழுதி எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினால் மிகவும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பின்னூட்டமளிக்க யாராவது வரீங்களா அல்லது நிறைவு பின்னூட்டத்தை நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க. அதிகாரத்தை முற்றுதல் செய்த மாணவி கீர்த்திகா அவர்களுக்கும் முனைவர் மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் பெண் வழி சேரல்ல பெண்களை மட்டமா எழுதியிருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு கருத்தா படல. அவர் எல்லாமே அந்த ஆண்களுக்கு தான் அவர் அறிவுரையை சொல்லியிருக்காரு. மனைவியிட்ட ரொம்ப மையல் கொள்ளாத அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா சொன்னது மாதிரி அந்த மாதிரி மயல் கொள்ற ஆண்கள் தான் அவங்க என்னென்ன அடைவாங்க, உயர்ந்த அறப்பயனை அடைய மாட்டான், அவனுக்கு நாணத்தை கொடுக்கும், அவனால நல்லது செய்ய முடியாது, தேவர் போல வாழ்ந்தாலும் மதிப்பு இல்லை அப்படிங்கிறது. இது எல்லாமே சொன்னது ஆண்களுக்கு தான். அவன் அந்த மனைவி மேல வைக்கக்கூடிய மரியாதையை வைக்கணும், இருக்கிற மாதிரி இருக்கணும், இருந்தா அவனும் நல்ல இடத்த அடையலாம். இது கண் கூட நான் பார்த்துருக்கேன். எங்க வீட்டுக்காரோடைய நண்பர் ஒரு வீட்டுல அவர் அப்படிதான். அவரால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அந்த மனைவி சொல்றதுதான் எல்லாம் அவருக்கு கேட்கணும். யார்கிட்ட என்ன ஒரு வேலைனாலும் அடுத்த ஆளுகிட்டையும் அந்த அம்மா தான் பேசும். நான் அப்ப சத்தம் போடுவேன், இப்ப இந்த மாதிரி அவர் ரொம்ப அடிமையா அப்படி இருக்காரு வைக்கிறாரு அப்படின்னு. அப்ப நீ அவரை பாராட்டு அப்படிம்பாப்புல. பொம்பளை சொல்றதை கேட்கிறாருல பாராட்டுன்னு இதை சொல்லி எங்க 2 பேருக்கு சண்டை வந்துடும் அந்த மாதிரி. ஆக அவங்க வீட்டு பையனே ஒரு பையன் ஹென்பக்கடா இருக்காரு, இவர் என்ன இப்படி ஹென்பக்கடா இருக்கிறாருன்னே சொல்லுவான் என்கிட்ட. அப்ப அந்த மனைவி மீது மையல் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம எந்தெந்த ஆம்பளை இருக்கானோ அவங்களுக்கு சொன்ன திருக்குறள் தான் இந்த அதிகாரம். அதனால பெண்களாகிய நாம் யாருமே இதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை, வெட்கப்பட வேண்டியதில்லை. பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே, தையல் சொல் கேளேல், அடுத்து பெண் புத்தி பின் புத்தி, இது இந்த மாதிரி சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே அப்படிங்கிற குறள் எல்லாம் யார் யாரெல்லாம் பொம்பளையால அடிபட்டு நொந்து நூலா போனானோ அவங்க சொன்னதுதான் இது. பெண்கள் இதுக்காக நம்ம மனம் சோரக்கூடாது. திருவள்ளுவர் நமக்காக இதை சொல்லல, பெண் மீது மையல் கொண்ட ஆண்களுக்காக சொன்ன ஒரு அதிகாரம் தான் இது. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி டீச்சர். அதாவது அறச்செல்வி டீச்சரும் ரேவதி டீச்சரும் மேனாள் பொதுச் செயலாளர் சொன்ன கருத்தை வழிமொழிந்திருக்கிறீர்கள். அது எல்லோருக்கும் பெருமையா இருக்கு, மன நிறைவாக இருக்கிறது. அடுத்து இந்த இந்த சாத்தூர் கணேசன் அவர்கள் சொன்னபோது ஒன்று சொன்னாரு, அதை குறிப்பிட மறந்துட்டேன். அருமையா சொன்னார். பெண்வெளி சேரல் வல்லினரானா தான் போடணும். ஆனா அந்த இடையினரான போட்டு இந்த இது குறிப்பிட்டிருந்தாங்க. வல்லினரான போட்டுதான் அப்பதான் அது பொருள் சரியா இருக்கும். நான் அருமையாக சொன்னார்கள். அடுத்து நிறைவாக பின்னூட்டம் வழங்குவதற்கு நல்லாசிரியர் பெருந்தகை இந்த மதிப்புக்குரிய நாகராஜன் ஐயா அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்லாசிரியர் நாகராஜன் இல்லன்னு மாதிரி இருக்காங்களா? வந்தாங்களே பார்த்தேன், வந்துட்டு போயிட்டாரு போல இருக்கேன். சரி, அப்பனா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற சரி ஒரு நிமிஷம். முனைவர் மகேஸ்வரி அவர்கள் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? நவநீதன் ஐயா கையை உயர்த்திருக்காங்க, என்னன்னு கேளுங்க. இப்பதான் நான் கூட கை உயர்த்தி இருக்கிறேன். ராஜேந்திரன் பார்க்கவே இல்லையோ? இப்ப பாத்துக்கிட்டேன். முதல்ல நவநீதி கிருஷ்ணன் ஐயா வாங்க, அடுத்து ராஜேந்திரன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வர அதிகாரம் கொஞ்சம் வித்தியாசமான அதிகாரம். காரணம் என்னன்னா, ஆண்களா பெண்களாங்கிற மாதிரி ஒரு பட்டிமன்றத்துக்குரிய விவாதத்துக்குரிய தலைப்பு மாதிரி இந்த அதிகாரம் இருக்கு. இது இப்படி வரும்னு தெரிஞ்சதுதான். காரணம் என்ன, நமக்கு பள்ளிக்கூடத்துலயோ அந்த மாதிரி கல்லூரிலயோ இந்த குறள்கள் பெரும்பாலும் வர மாதிரி எனக்கு தெரியல, அந்த பாடத்திட்டத்திலும் இல்லை. அதனால வெளியிலயும் அதிகமா யாரும் அந்த மாதிரி சொல்றது உண்மையிலேயே இந்த முற்றுவதல் மற்றும் இந்த உரைப்பொழிவுகள் தான் நமக்கு இந்த மாதிரி கண்டிப்பா 133 நேரம் சொல்லும்போது வருது. ஒரு வகையில எனக்கு என்ன புரியுதுன்னா, பெண்களுடைய திருமண வயதுக்கு ஆண்களுடைய திருமணத்துக்கு ஒரு பொதுவான ஒரு வித்தியாசம் இருக்கு.
இப்பயே சட்டப்பிரகாரமா 21 பார்த்தினாலும் அந்த காலத்துல வந்து 10 வயசு 12 வயசு இருக்கும்போது பெண்கள் வந்து குறைந்த வயசுல தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அந்த வகையில பெண்கள்னால மனைவினாலும் நம்மளோட வயசு குறைந்தவங்க, அனுபவம் குறைந்தவங்க. அந்த வகையில வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஒன்றும் அனுபவம் தெரியாது. அந்த பெண்கள நீ பொம்பள வயசு கேட்காத அப்படிங்கிற மாரி ஒரு பொதுவான கருத்துக்காக அந்த மாரி சொல்லியிருப்பாங்களோங்கிற வார்த்தை. இன்னொன்னு வந்து இப்ப இருக்கிற மாரி இல்ல. அந்த காலத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்ததுனால, இப்போ ஒரு மனைவி இல்லாட்டா இன்னொரு மனைவி போய் இந்த மேனாள் பொறுத்து சொன்ன மாரி அந்த ஒரு அ பொது சேவை செய்யாம, அந்த மனைவிகள்ட்டயே இருந்த அந்த இது ஒரு நோ நோக்கத்தை புரியறதுக்காக வள்ளுவர் இப்படி சொல்றாருங்கிறது. அதே மாரி வள்ளுவர் சொல்லியிருந்தாலும், அவருடைய குறள் பிரகாரம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாரி, இந்த குறளுக்கு இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மேனாள் பொதுச் செயலாளர் வந்து ஒரு அருமையான விளக்கம் சொல்லி நிறைவு செஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. திருமண வயசை பற்றி குறிப்பிட்டீர்கள். அதை பற்றி நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆணுக்கு வயசு அதிகமா இருக்கணும், பெண்ணுக்கு வயசு குறைவா இருக்கணும். இது வந்து ஆணாதிக்கம் கிடையாது. உடல் ரீதியாக நமது முன்னோர்கள் வகுத்து வைத்த ஒரு நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு முறையாகும். அதாவது பெண்களுக்கு வந்து தாய்மை பேரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் உண்டு, அதுக்கு அடுத்து கிடையாது. ஆண்களுக்கு அப்படி இல்லை. அதாவது குழந்தை பேற்றை தருவதற்கு அவர்களுக்கு எந்த வயசுனாலும் சரி. இதன் காரணமாகத்தான், இந்த அடிப்படையில தான் ஆண்களுக்கு வயசு கூட இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு வயசு குறையா இருக்கணும் அப்படிங்கிறத வகுத்திருக்காங்கன்னு நான் நினைப்பது உண்டு. நன்றி. அடுத்து ராஜேந்திரன் ஐயா, வாங்க. கையை வச்சிருக்கீங்க. முனைவர் ராஜேந்திரன். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கேக்குதுங்களா ஐயா, ஐயா? சொல்லுங்க. கேக்குதுங்க, வணக்கம், சொல்லுங்க. அதாவது அந்த 10 குறள்லையுமே திருவள்ளுவர் ரொம்ப வெளிப்படையா தலைப்புலேயே அது அவர் தெளிவா சொல்லிட்டாரு. பெண் வழிச்சேரல். பெண் வழிச்சேரல்னா மனைவி அல்லாத பிற பெண்களை சேர்றதுன்னு அவர் சொல்லியிருந்தால் கூட, இந்த குறள் இவ்வளவு பிரச்சனைக்குரிய குறளாக இந்த 10 குறளும் இருந்திருக்காது. மனைவியோட சேர்றதே பிரச்சனைங்கிறார் திருவள்ளுவர். அதுதான் பிரச்சனை இப்ப இந்த குறள்ல, இல்லையா? தெளிவா இந்த 10 குறளை படித்து முடித்த பின்பு நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் திருவள்ளுவருக்கும் தோன்றியிருக்குமா அப்படின்னா தோன்றி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ரொம்ப வெளிப்படையா அந்த குறளுக்கு நேர்மையா பொருள் சொல்லணும்னா, இதுகாரும் எழுதியிருக்கிற 12 முக்கியமான உரையாசிரியர்களும் அந்த மனைவி என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு எதிராகத்தான் எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம அதை மார்க்சிய பார்வையிலேயோ அல்லது பெரியாரிய தலித்திய பார்வையில் எப்படி பார்த்தாலும் இந்த 10 குறள் அது ஒரு எதிர் மனநிலைக்கு தான் நம்மளை கொண்டு போகுது. அதிலிருந்து நம்ம திருவள்ளுவரை நம்ம அணுகிற விதம் மாறப்போதா, கண்ணோட்டம் மாறப்போதா அப்படின்னானா இல்லை. நான் திருவள்ளுவரை ஒரு மிகச்சிறந்த ஒரு கால கண்ணோட்டமாக பார்க்கிறேன். அந்த காலத்திற்கு எது தேவையோ அதை சொல்லுகின்ற அற இலக்கியங்களில் சிறந்தது திருக்குறள். அதை எழுதிய திருவள்ளுவர். இந்த 10 குறளை நாம் ஒரு கால தராசில் வைத்து அப்படி பார்த்தோம்னா, இந்த 10 குறளும் எந்த காலத்துக்கும் பொருந்தாதுங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி ஐயா. நன்றி. எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வகையில் தான் திருவள்ளுவர் திருக்குறள்களை எழுதியுள்ளார் என்பதுதான் எல்லாரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதுகிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து அந்த மாதிரி இருக்கிறது. அதற்கு இந்த நிகழ்வு பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து நிறைவு பின்னோட்டம் வழங்க ஐயா கிருஷ்ணன், செங்கல்பட்டு. கிருஷ்ணன் சொல்லுங்க. செங்கை கிருஷ்ணன் சொல்லுங்க. அது என்ன தெரியல, என்னுடைய கை உயர்ப்பது என்னுடைய பகுதியில தெரியல. அங்க மகிழ்ச்சி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த நாளும் ஒரு அதிகாரத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஐயா அறம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முத்தோல் செய்த அந்த மாணவி அவர்கள் கிருத்தியா ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள்.
2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் நினைத்திருப்பானோ என தெரியவில்லை. இன்னைக்கு நம்முடைய 2000 ஆண்டுகள் கடந்தும் தலைமுறையாக நாவுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தோல் என்று இன்னும் திருவள்ளுவர் கேட்டு பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பார். அந்த மாணவிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தோழர் மகேஸ்வரி அவர்களுடைய உரை மிக சிறப்பு. என்னவென்றால் இவ்வளவு அதிகாரங்களும் நம்ம சொல்ல ஒரு நாளும் ஒரு அதிகாரம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நாளும் ஒரு அதிகாரத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த நோக்கத்தை இன்றுதான் தோழர் மகேஸ்வரி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் சொன்னவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்களோ உரையாசிரியர்கள் அதையே வழிமொழிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நிகழ்வின் நோக்கம் என்னவென்றால் நம் படிக்கின்ற படைப்பாளிகள், உரைப்பொழிவாளர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சொந்த எண்ணங்களை, சொந்த சிந்தனைகளை, திருக்குறள் மேல் ஏற்படுகின்ற அந்த சிந்தனைகளை தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதுதான். அது அந்த தோழர் பெரியாரையும் மார்க்சியம் சந்தித்ததாலோ சிந்தித்ததாலோ என்னவோ இதை சொல்வதற்கு ஒரு துணிச்சலாக வள்ளுவனை எதிர்க்க யாராலும் முடியாது. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்து போய் ஒருத்தர் வாய்கேட்கும் நூலவோ என்று சிறப்பாக பாடிய அந்த குரலையே குற்றம் குற்றமே, நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற அந்த உணர்விலே பெண்ணை யார் எதிர்த்தாலும் திருவள்ளுவனாக இருந்தாலும் அதை எதிர்க்க நான் தயங்க மாட்டேன் என்று பெரியாரை துணை கொண்டு, மார்க்சியத்தை துணை கொண்டு, பகுத்தறிவை துணை கொண்டு அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக இதை சொன்னார்கள். நான் படிக்கின்ற போதே நான் சகோதரி அறச்சொல்லி சொன்ன மாதிரி எப்படியும் நம்முடைய பின்னூட்ட பிதாமகன் அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்கள் இதற்கு வழிவகுத்துவிட நன்றாக தெரியும். அவ்வளவு அருமையான சிந்தனையை எடுத்து முன்வைத்தார்கள். அந்த வகையில் இந்த தலைப்பு என்பது பெண் வழி சேரல் என்பது ஒரு பெண்ணை, அதாவது சுருக்கமாக சொன்ன போன கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது வழக்கமான பழமொழிகளை ஒரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நல்ல பொண்ணா பார்த்துன்னு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பொண்ணை சேர வேண்டும், நல்ல பொண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒரு பெண் என்பவள் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இல்லறை கடமைகளுக்கும் எதிராக சிந்திப்பவளாக இருந்தால் அவள் வழி சேரக்கூடாது. ஆனால் இங்க பெண் என்பவள் நம்மோடு சேர்ந்தவள் தான். ஆண் என்பவன் நம்மோடு சேர்ந்த 2 பேரும் சமமாகத்தான் வைக்கிறார். ஆனால் இங்க சகோதரி ரேவதி அவர்கள் சொன்ன மாதிரி ஆணுக்கு உங்களை திருத்திக் கொள்ள நல்லபடியாக ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனைக்கு இந்த எதிர்ப்புகளாம் இருக்கக்கூடாது. இல்லறத்துக்கு தேவையான நடைமுறை கடமைகளை தவறுகின்ற மனைவி குடும்பத்துக்கு ஆகாது. அப்படி என்று அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு பக்குவத்தை தான், அப்படியெல்லாம் தவறி நீ தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த 10 குறளில் ஏற்படுகின்ற ஒரு இழுக்கு ஒரு ஆடவனுக்கு ஏற்படும் என்ற ஒரு சிறந்த சிறப்பு தான். இது பெண்ணை இழிவுபடுத்துவது கிடையாது. பெண் என்பவர்களுக்கு அதாவது நிறைய சகோதரி சொன்ன மாதிரி பெண்ணுக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. பெண்ணை நம்பாதே, பாம்பை நம்பாதே, பெண்ணை நம்பு, இதெல்லாம் சொல்றது அது ஒரு பக்கம் ஒரு சில அனுபவனுடைய உதிர்வாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சுருக்கமாக சொல்ல போனால் இந்த பெண் என்பவள் சமுதாயத்துக்கு எதிரான வழியில் செல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட பெண்ணின் வழி சேரலாகாது. அதுதான் இதற்கு. இன்னும் சுருக்கமாக தெளிவாக சொல்ல போனால் மனைவி பேச்சை கேள், மனைவி பேச்சையே கேட்காத என்பதுதான் சிறப்பு என்பதை அழகாக சொன்ன வள்ளுவருக்கு நாம் வாழ்த்து தெரிவிப்போம். முத்தோதல் செய்த சகோதரிக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி. இன்னைக்கு அருமையாக நிறைவு பின்னூட்டம் கடைசியா நிறைவு பின்னூட்டம் வழங்கக்கூடியவர் வந்தாரு, பிற போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு இணைந்திருக்க கூடியவர்களுடைய மயக்கத்தை எல்லாம் தெளிய வைத்திருக்கிறார் நமது மேனாள் பொதுச் செயலாளர். அதுதான் முத்தாய்ப்பாக இருந்தது. அவர் எல்லோருடைய ஐயத்தையும் நிவர்த்தி செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நெறியாளரே, மாரின்னு ஒரு தோழர் கையை உதைத்திருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருங்க. மாறி வாங்கம்மா, பின்னூட்டம் அளிக்க வாங்க. வணக்கம். இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற
இந்த திருக்குறளுடைய கருத்தரங்கம் என்பது தெரியாதவர்களுக்கும் நிறைய பொருள் புரியாதவர்களுக்கும் புரியும் வண்ணம் மிக எளிமையா தன்னையே மாற்றிக்கொள்கின்ற விதமாக பார்ப்பவர்களுக்கு அமைகின்றதா என்றால் கண்டிப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜமாக இருக்கும். இதுக்கு எல்லாவற்றிலும் ஒரு அளவு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பெண் வழிச்சேரல்ல வள்ளுவர் குறிப்பிடுவது. எல்லையை மீறி அதிகப்படியான இது இருக்கும்போது தன்னையே இழந்து விடுகிறான். தன்னையே இழக்கும் போது அவன் எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை, அவன் செல்ல வேண்டிய பயணத்தை செல்ல முடியாமல் போய்விடும், அவன் அதிலேயே அழிந்து விடுவான் என்பதுதான் மிகச் சரியா. எல்லாத்துலயும் ஒரு அளவு இருக்க வேண்டும், அந்த அளவு எல்லை இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு ஸ்வீட் செய்யறாங்கன்னா, ஒரு இனிப்பு செய்யறாங்கன்னா அதை அதிகப்படியா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட முடியாது. வீட்டுல அரிசி மூட்டை இருக்குன்னா ஒரே நாள்ல சமைச்சிட முடியாது. அப்போ எல்லாத்துலயுமே அந்த உண்ணக்கூடிய உணவுல இருந்து எல்லாவற்றிலும் ஒரு அளவு இருந்தாதான் அதுல நம்ம சரியான முறையில தினமும் ஒழுக்கமுடன் செல்ல முடியும் என்பதுதான் மிக தெளிவா வள்ளுவர் அந்த குறள்ல விளக்கி இருக்கிறது. களவும் கற்றும் அற என்பது போல நன்மை தீமை, நல்லது தீயது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லாவற்றையுமே வள்ளுவன் எடுத்துரைத்து வெளியே கொண்டு சொல்லி இருப்பது. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் தீயது எது என்பதை ஒதுக்கி வைக்க வேண்டும். அதை அளவோடு நல்ல விஷயங்களாகவே இனிமையான விஷயங்களாகவே இருந்தாலும் இல்லறத்தில் நீங்க அந்த இந்த இல்லற வாழ்வை மேற்கொண்டு வாழ்ந்தாலும் அதிலையும் கூட ஒரு அறத்தை பின்பற்ற வேண்டும். என்ன வள்ளுவன் சொல்றது அறத்தை எல்லா குறளையும் பின்பற்றி சொல்லியிருக்கிறார். மொத்தமே நீதி நூல்கள்ல 17 கீழ்கணக்குல முதலாவது வருகிறக்கூடிய திருக்குறள் நமக்கு அறத்தை சொல்லுதுன்னா எல்லா குறளையுமே எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் அறம் என்பது முன்னாடி நிக்குது. இந்த பெண்வழி சேரல் குறளிலையும் அறத்தை நோக்கிதான் அதை சொல்லி இருக்கிறார். இவன் ஆடவன் இது மாதிரி போனானா அழிந்து விடுவான், அதிலும் ஒரு அறத்தோடு நிற்க வேண்டும், அளவோடு நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த குறள் 10 குறளையும் வள்ளுவன் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதை எடுத்துக்கின்ற ஒவ்வொருடைய கண்ணோட்டத்தை எல்லாம் மேனாள் பொதுச்செயலாளர் அவர்கள் உடைத்தெறிந்து மிக தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கருத்துக்கள் இவ்வளவு விமர்சனங்களுக்கும் வெளியே வருகிறது என்றால் இதனுடைய உரையாசிரியர் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். இதனுடைய உரையாசிரியர் வீறு கொண்டு அவருடைய கண்ணோட்டத்தில் அவரை எடுத்து வைத்ததனால்தான் இவ்வளவு விமர்சனங்களும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட உரையாசிரியர்கள் தான் தேவை என்பதை கூறி உரையாசிரியருக்கும் இந்த 10 குறளை முன்மொழிந்த அந்த மாணவிக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். மிக்க நன்றி மாறியவர்களே. அதாவது இன்பம் துய்ப்பதில் அளவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சி எந்த ஆண் இருக்கிறானோ அந்த ஆணை பெற்றுதான் திருவள்ளுவருக்கு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து களவையும் கற்று மர அப்படின்னு சொன்னீங்க. அது அப்படி கிடையாது. களவை அகற்றி மர, களவை ஒதுக்கி, அதாவது தள்ளி புறந்தள்ளி பிறகு மறந்துடணும். அதெல்லாம் சில பழமொழிகள் தப்பாவே வழங்கப்படுகிறது. அதை குறிப்பிட விரும்பினேன். அடுத்து முனைவர் மகேஸ்வரி அவர்கள் நிறைவா சொல்ல விரும்புறீங்களா? வாங்க, உரைப்புலிவாளர் முனைவர் மகேஸ்வரி. நிறைவா சொல்லணும்னு சொல்லுங்க. ஐயா, முற்றோதல் செய்த மாணவி மிக அருமையாக பேசினார். நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பின்னூட்டம் வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி. அவரவர் பார்வையிலிருந்து என்னுடைய கருத்துக்களை அழகாக எடுத்துரைத்தீர்கள். இந்த வாய்ப்புக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து உங்களுடைய முயற்சி வெற்றி பெறட்டும். வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. நன்றிம்மா. நீங்களும் தொடர்ந்து இணையுமாறும் இந்த மன்றம் இந்த நிகழ்வு பொறுப்பாளர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து
நிறைவுரை தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீர்த்திகா மிக அருமையா சொன்னாங்க. மகேஸ்வரி அவங்களுக்கு முதல்ல இப்ப சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜீவா குறித்து உரை நிகழ்த்துவதற்காக ஜீவாவின் ஆக்கங்களை எல்லாம் படித்துக் கொண்டிருந்தேன். புதுமை பெண் என்ற ஒரு ஆக்கம், அதில் ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய மகளுக்கு ஜீவா கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தில் அந்த மகள் கேட்கும் கேள்விகளை எல்லாம் இன்று மகேஸ்வரி அவர்கள் கேட்டார்கள். ஜீவாவின் மகளாக அல்லது பேத்தியாக மகேஸ்வரியை பார்க்கிறேன். ஜீவா என்னென்ன விதத்தில் ஒரு பெண் கேள்வி எழுப்ப வேண்டும் என விரும்பினாரோ அதையெல்லாம் இன்று நீங்கள் கேள்வியாக கேட்டீர்கள். 20 கடிதம் எழுதியிருப்பார். அந்த 20 கடிதத்திலும் நமது சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை தமிழ் இலக்கியத்தில் உள்ள பெண்ணாதிக்க ஆணாதிக்க உணர்வுகளை தூக்கி பிடித்து பெண் அடிமைத்தனத்தை வலியுறுத்தும் கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வருவார். அதில் அவர் தொல்காப்பியத்திலிருந்து கூட ஆரம்பிப்பார். பெருமையும் உரமும் ஆடு உமேனே அப்படின்னு ஆரம்பிப்பார். அச்சமும் நாணமும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பாருக்குன்னு ஆரம்பிப்பார். பூத்த கரும்பின் காய்த்த நெல்லின் கலனியூரான் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் வள்ளுவத்துக்கு வருவார். வள்ளுவத்துக்கு வந்தால் பிறனில் விளையாமை, பெண்வழி சேரல், வரைவின் மகளிர், வாழ்க்கை துணை நலம், இந்த 4 அதிகாரங்களையும் எடுத்து வைத்து ஒவ்வொரு குறளையும் அக்குவேர் ஆணுவேராக பிரித்து எழுதுவார். இதுவே எல்லாம் வலியுறுத்துவைதான். நாம் போய் வள்ளுவரை போய் காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் நாம் போய் இது பண்ண வேண்டியதில்லை. எந்த ஒரு சிந்தனையும் சமூக வாழ்வில் இருந்தால் வருகிறது. அப்ப ஒரு படைப்பை நாம் அணுகும் போது அது எந்த வரலாற்று காலத்தில் வந்தது, அந்த வரலாற்று காலத்தில் சமூக வாழ்வு என்னவாக இருந்தது, அதுதான் அந்த இலக்கியத்தில் பிரதிபலித்திருக்கும். ஒரு சில கருத்துக்கள் தன்னுடைய எல்லையை மீறி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் வள்ளுவர் மிக அருமையானவர். மிகப்பெரிய பெரும்பாலான குறள்களில் அவர் தன்னுடைய காலத்தை மீறி, தன்னுடைய சமூக வாழ்வை மீறி எதிர்கால சமூகத்துக்குமான சிந்தனைகள் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லா கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அவசியம் கிடையாது. எனவே இது ஜீவா சொன்னது. ஜீவா ஒவ்வொரு குறளையும் எடுத்து பேசுகிறார். இந்த 4 அதிகாரத்திலையும் மகள் எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும், அந்த கேள்வியெல்லாம் மகேஸ்வரி என்று கேட்டார்கள். இன்னும் நம்ம பாரதியை நிறைய சொல்லிட்டு போயிட்டார். நீங்க வாழ்க்கை துணை நலம் எடுத்துட்டேன்னா, தெய்வம் தொழால் குழுனர் தொழுதொழுவால் பெய்யென பெய்யும் மழை, ஏன் ஒரு ஆணை வைக்கவில்லை? தெய்வம் தொழான் மனையால் தொழுதொழுவான், அப்படி ஏன் வைக்கல? அது கேள்வி கேட்காரு. பிறனில் விளையாமைன்றதை ஏன் ஒரு வரைவின் மகளிர் ஏன் ஆணுக்கு சொல்ல? ஆண்கிட்ட இல்லையா பரத்தைத்தனம் இருந்துதானே இருந்தது. அப்ப ஏன் அதெல்லாம் செய்யலன்றத தொடர்ந்து கேள்வியாக வைத்து சொல்கிறார். பாரதியும் அதைத்தான் சொல்கிறார். கற்பு என்று பேச வேண்டால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். அதுதான் பாரதியும் வள்ளுவரை மிக அருமையாக மதிக்கக்கூடியவர் தான். ஜீவாவும் வள்ளுவரை அதிகமாக மரியாதை செய்வர் தான். தோமுசி ரகுநாதன் அவர்களும் சொல்கிறார், நீங்க எல்லா காலத்துக்கும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இது தாண்டி நாம் எதையும் சொல்ல முடியாது என்று திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னே சொல்லியிருக்கார். சில இடங்களில் மாறுபாடு இருக்கிறது, ஆனால் அவர் மிக உயர்வாக மதிக்கிறோம். அதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஜீவாவும் கடைசியில் முடிக்கிறார், நீங்க தொல்காப்பியர்ல இருந்து நான் பல கருத்துக்களை உன்கிட்ட சொல்லிட்டேன், பெண் எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்கள், ஆனா இவங்க மேலெல்லாம் நீ கோவப்பட்டுறாத, ஏன்னா இவங்க எல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள். அந்த சமூக வாழ்வுதான் அந்த சிந்தனையை உண்டாக்குகிறது. அந்த சிந்தனை தான் அவர்கள் எழுத்தாக நமக்கு இலக்கியங்களாக படைத்திருக்கிறார்கள். இந்த ஒண்ணுக்காக இவர்களை புறந்தள்ளி விடாதேன்னு சொல்றாரு. அதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சொன்னாங்க இவங்க இப்ப இது 4 அதிகாரத்துக்கும் பெண் விளக்கம் சொல்ல வேண்டும். பெண் விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லை, இதற்கு இன்றைய காலத்தில் வள்ளுவர் இருந்திருந்தால் என்ன எழுதியிருப்பார் என்று பெண்கள் எழுதலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாரதி எவ்வுயிரும் தெய்வம், மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ அப்படின்னு கேட்டவன். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமான்னு சொன்னவன். அந்த மாதிரியான காலம் இது. கற்புன்னு 2 பேருக்கும் பொதுவா தான் வைக்கணும். அதுல என்ன ஆணுக்கு என்ன கற்பு, பெண்ணுக்கு என்ன கற்பு, கற்பு பெண்ணுக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. இன்றைய உரையாசிரியர் மிக அருமையாக இந்த கேள்வியெல்லாம் எழுப்பி ஒரு பெண்ணுக்கான ஒரு பெண் விடுதலையிலையும் நம்ம மார்சியம்மே சொல்லியிருக்கு. நீங்க மேய்ச்சல் சமூகத்துலதான் உபரி வந்தது. அந்த உபரி வரும் வரை பெண் தான் தலைவி சமூகத்திற்கு. 5000 ஆண்டுகளாகத்தான் பெண் அடிமைத்தனம் நிலவுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன் ஆண் ஆதிக்கம் இல்லை, பெண் ஆதிக்கம் தான் இருந்தது.
எல்லா கடவுளர்களும் ஆண்களாக படைக்கப்பட்ட போது ஆண்கள் தங்களுடைய புரட்சியை நிறைவு செய்தார்கள். நீங்க எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா மதத்திலும் ஆண் தான் கடவுள். கடவுளின் நேரடி வாரிசு யார்? ஆதாம் தான். இங்கே சிவன் எவ்வாறு இருப்பார்? ஆணாகத்தான் இருப்பார். பெருமாள் எவ்வாறு இருப்பார்? ஆணாகத்தான் இருப்பார். நபி எப்படி இருப்பார்? இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்? புத்தர் எப்படி இருப்பார்? சமணர் எப்படி இருப்பார்? எல்லா மதங்களும் ஆணாதிக்க மதங்கள் தான். அப்ப இந்த 5000 இந்த மேய்ச்சல் சமூகம் வந்தவுடன், உபரி வந்தவுடன் பெண் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவள் தான் தலைமை தாங்கியவர்களா இருந்தால் இந்த மேய்ச்சல் சமூகத்துக்கு அப்புறம் உபரியின் வளர்ச்சி கூடிக்கொண்டே வருகிறது. நீங்கள் குடும்பம், அரசு, சொத்து, வரலாறு, அந்த ஏங்கல்ஸினுடைய வரலாறு, த ஏன்சியன்ட் சொசைட்டி, அதை மையமாக வைத்து ஏங்கல்ஸ் எழுதிய அந்த வரலாறை படித்தால் தெரியும் எவ்வாறு தனிச்சொத்து வளர வளர பெண் ஒரு சொத்தாக மாற்றப்பட்டாள் அப்படின்றதா. இந்த சிந்தனைகள் எல்லாம் அந்த பெண் ஒரு சொத்தாக மாற்றப்பட்டு அவள் தன்னுடைய ஆணின் உடமையாக உள்ள சிந்தனை தான் இதில் தெரிகிறது. இது எப்போது மாறும் என்றும் சொல்வார். சமூக உழைப்பில் பெண்கள் ஈடுபட வேண்டும். வீட்டுக்குள் மட்டும் இருந்தக்கூடாது. அந்த உழைப்புல பணமே வரப்போறது இல்லை. வீடு அவங்க தான் பார்க்காங்க, ரேஷன் கடைக்கு அவங்க தான் போறாங்க, சமையல் அவங்க தான் பண்றாங்க, குழந்தைகள் அவங்க தான் பார்க்காங்க, முதியோர்களை அவங்க தான் பார்க்காங்க. இந்த உழைப்புக்கெல்லாம் ஊதியம் வழங்கப்படவில்லை. ஊதியம் கையில் இருக்கும் போதுதான் அதிகாரம் வருகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த நச்சு பிடிச்ச வேலைகள் பார் லெனின், இந்த நச்சு பிடிச்ச வேலைகளில் இருந்து பெண்ணை விடுதலை செய்ய வேண்டும். பெண் சமூக உழைப்பில், பொருள் உற்பத்தி உழைப்பில், உற்பத்தி உழைப்பில் பெண் ஈடுபட்டால்தான் பெண் விடுதலை அடைவார். அதை இன்றைய சமூகம் படிப்படியாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைய மகேஸ்வரிகள் ஜீவாவின் மகளாக, பேத்தியாக இன்று கேள்விகளை எழுப்பியுள்ளார். மிக அருமை. அவரை நாம் வாழ்த்துகிறோம். அவர் தொடர்ந்து நம்மோடு பயணிக்க வேண்டும். கருத்து சொன்ன அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பொதுச்செயலாளரே. நாளை நிகழ்வு நாளைய நிகழ்வு ஐயா நாளைக்கு அறிவிச்சிடலாம். நாளைக்கு அறிவிக்கப்படலாம். சரி, அறிவித்துக் கொள்ளலாம். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு சில வார்த்தைகள், அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கணவன் மனைவி இருவரும் சம அளவில் சமமாக இருக்கணும். அதே மாதிரி அன்பு செலுத்துறதுலையும் சமமாக இருந்தா போதும். இன்பம் துய்ப்பதிலையும் சமமாக இருக்க வேண்டும். எல்லாத்துலேயும் கருத்து ஒருமித்து இருக்கணும். அதே சமயத்துல மிகப்பெரிய ஒரு இல்ல நிகழ்வுக்கு, இப்ப பிள்ளைங்க படிப்புக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ 2 பேரும் கலந்து ஆலோசித்து யார் சொல்லுது சரியோ, ஆண் சொன்னது சரின்னா பெண் கேட்டுக்கிடணும், மனைவி கேட்டுக்கிடணும், மனைவி சொல்லுது சரின்னா கணவன் கேட்டுக்கிடணும். அதுதான் முக்கியம். இங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். மேலாள் இந்த பொதுச் செயலாளர் பெருமையும் உரனும் ஆடும் என இந்த தமிழ் இலக்கணத்தை குறிப்பிட்டாங்க. அதெல்லாம் கூட மாத்தணும். பெருமையும் வலிமையும் ஆண்களுக்கு ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பெருமையும் உரனும் பெண்களுக்கு ஆனதுன்னு மாத்தணும். பெருமையும் உரனும் மகடு மேன அப்படின்னு மாத்தணும். காரணம் என்ன? அவர் சொன்னதே வச்சு நான் சொல்லுதேன். பெருமை பிள்ளைங்களை தவம் இருந்து பெறுதாங்க, அந்த மாதிரி. உரன் ஒரு குழந்தை பெறும்போது 7 எலும்புகள் உடையக்கூடிய வலியை தாங்குகிறாள் அப்படின்னு பொதுச் செயலாளரை சொல்லியிருக்காங்க. அப்படி வலிமையானவங்க தான் பெண்கள். அப்படிங்கும்போது பெருமையும் உரனும் மகடுவும் மேன என்று இலக்கணம் வகுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி இந்த திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வில் நாளை இரவு 8 மணிக்கு இன்னும் பலரோடு இணைவோம். நன்றியும் வணக்கமும்.